ஸ்தோத்திரம். परमेश्वर के बड़े नाम की महिमा हो. தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே நாம் ஜீவனோடு இறைவன் நம்மை இருக்க செய்திருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன். परमेश्वर की जो बड़े अनुग्रह के द्वारा परमेश्वर अब तक हमारे को संभाल कर अब तक उनके अंदर जीवन रहने के लिए परमेश्वर ने हमें अनुग्रह किया. இம்மட்டும் அவருடைய ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்து வந்ததை எண்ணி நான் இறைவனுக்கு ஸ்தோத்திரம் अब செய்கிறேன். तक अपने लोगों को वो आकर आशीष करके आया है, इसे स्मरण करके हम परमेश्वर को धन्यवाद करें. தேவன் செய்த சகல விதமான உபகாரங்களுக்கு நாம் எப்படி நன்றி சொல்ல வேண்டும் என்று நமக்கு தெரியாது. परमेश्वर ने किया हुआ उपकार को कैसे धन्यवाद करना चाहिए हमें नहीं मालूम है. ஆனாலும் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நமக்கு தந்திருக்கிற அன்பு என்று சொல்லப்படுகிறது. அது மிகவும் ஆழமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. परमेश्वर यीशु मसीह के अंदर वो हमारे लिए प्रेम दिया है, वो कितना गहरा है कर उसे हम जांच कर पहचानना है. இந்த தினத்திலே நாம் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறதற்கான காரியத்தை தியானிப்போமா. आज के दिन हम आकर इस विषय पर ध्यान करेंगे, विजय ईसाई किस प्रकार रहना चाहिए करके. ஒரு வாக்கியத்தை நாம் வாசித்து இறைவனுடைய செய்தியை நான் உங்களுக்கு அருள இருக்கிறேன். एक वचन को पढ़कर परमेश्वर के शुभ संदेश के वचन को आपको देने वाला எல்லாரும் हूं. தங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திறந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 37வது வாக்கியத்தை வாசிக்கலாம். सब लोग अपने पवित्र शास्त्र खोलिए. रोमियो की पत्री आई उसकी 8वां अध्याय की उसकी 37वां वचन को पढ़िएगा. இவை எல்லாவற்றிலேயும் இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் நம்மில் அன்பு கூறுகிறதுனாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. रोमियो की पत्री उसकी 8वीं आयत पर उसकी 37वां वचन पर इस प्रकार लिखा है, परंतु इन सब बातों में हम उसके द्वारा जिनमें हमसे प्रेम किया है जयवंत से भी बढ़कर है करके लिखा हुआ है. இறைவன் நம்மில் அன்பு கூறுகிறதுனாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर हम पे ऊपर प्रेम किया है, इसके द्वारा हम जयवंत और उससे बढ़कर है करके लिखा हुआ है. என்னாலும் நாங்கள் கொல்லப்படுகிறதும் चाहे हम किस प्रकार मारे जाए तो भी நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று 36வது வாக்கியத்தை வாசியுங்கள். हाँ, उसकी जो 36वां वचन को पढ़िएगा. அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது, அதையும் வாசித்து முடிக்க வேண்டும். यहाँ पर लिखा हो எந்நேரம் கொல்லப்பட்டு அடிக்கப்படுகிற ஆட்டை போல் நாங்கள் காணப்படுகிறோம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. हम मारे जाते हैं करके एक मेमना के समान पर यहाँ पर इस प्रकार लिखा हुआ है. நம்முடைய வாழ்க்கை இத்தகவிதமாக காணப்பட்டாலும் हमारी जो जिंदगी किस प्रकार होए तो भी மரணம் நமக்கு எப்பொழுது நேரிடும், வியாதி எப்பொழுது வரலாம் என்று நமக்கு தெரியாமல் இருக்கிறது. हमारे लिए मृत्यु कब आएगी या हमारे लिए बीमार कब आएगी कर ये हम ना पहचान सकते. நம்மை கொல்வதற்காக யார் இருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. हमें घात करने के लिए कौन है कर हमें नहीं मालूम है. என்னாலும் கொல்லப்படுகிறதை போல் सदा जो मारे जाने के समान ஆடுகளை போல் நாங்கள் இருக்கிறோம் என்று இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. एक जो मेमने की समानता है हम कर इस प्रकार लिखा हुआ है. இப்படி இருந்தாலும் இறைவன் நம்மில் அன்பு கூறுகிறார். ऐसा अगर हो तो भी परमेश्वर हम पर प्रेम करता அந்த है. அன்பு தான் எல்லா ஜெயத்துக்கும் காரணமாக இருக்கிறது. நம்முடைய ஜெயத்துக்கு அடிப்படை இறைவன் நம்மில் அன்பு கூறுகிறார். जयवंत ही वो जो हमारे लिए काफी है, परमेश्वर उसके पर प्रेम करता है कर यहाँ पर लिखा है. நாம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் தோல்வியை சந்தித்தாலும் हम यदि हमारी जो मसीह की जिंदगी में हार माने तो भी பலவிதமான பின்மாற்றத்துக்கு ஏதுவான சிந்தனை நமக்குள்ளாக உண்டாகினாலும் यदि हम उसके पीछे हटने की उसके बारे पर भी हमारी सोच हो तो भी விசுவாசத்தை குலைத்து போடும்படிக்கு விசுவாச துரோகம் செய்தால் நன்றாக இருக்கும் என்ற நினைப்புகள் எல்லாம் நமக்கு வருகிறதற்கான சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். विश्वास को हटकर अगर विश्वास की उस घात करने की उस समय सब हमारी जो सोचों पर आता है. எல்லா பரிசுத்தவான்களும் இத்தகைய நிலைமைக்குள்ளாகத்தான் கடந்து சென்று அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் என்று வேதாகமம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறதாக காணப்படுகிறது. सभी जो पवित्र लोग इसके अंदर आकर ये सब बातों पर होकर इस पर ही वे लोग विजय पाए कर हम आकर देखते हैं. ஆனால் இந்த பரிசுத்தவான்கள்
முடிவிலே அவர்கள் ஜெயம் கொண்டவர்களாக அவர்கள் இறைவனுடைய சன்னிதானத்திலே பிரவேசிக்கிறார்கள். ये पवित्र लोग सब जयवंत पाकर परमेश्वर के सम्मुख में जाकर पहुंचते हैं. இறைவனுடைய கிறிஸ்துடைய அன்பை விட்டு துன்பமோ நாசமோ பட்டினியோ நிர்வாணமோ ஒன்றும் நம்மை பிரிக்காது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. चाहे मसीह में हमें हानि हो चाहे परेशानी हो कोई भी इसे हमें अलग नहीं कर सकता है करके लिखा हुआ है. நம்மில் அன்பு கூர்ந்தவர் நம்மில் அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். हम पर जो प्रेम किया है वो और भी हम पर प्रेम कर रहे हैं. இந்த அன்பை நாம் அல்ல தட்ட முடியும். ये जो प्रेम को हम नकार कर सकते हैं. நம்முடைய பெற்றோர்களுடைய அன்பை நாம் அல்ல தட்டி விட்டு हमारे जो माता पिता के उस प्रेम को हम हटाकर பிள்ளைகள் தங்களுடைய சுய இச்சையை நிறைவேற்றும்படிக்கு அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள், வீட்டை விட்டு ஓடி போகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்துகிறதை நாம் காணுகிறோம். बच्चे लोग आकर अपने स्वयं कार्य कर कर बाहर जाकर विवाह कर कर वे लोग अपने स्वयं रीति से ही कार्य करते हम पहचानते हैं. இவர்கள் இறைவனை பற்றியும் இறைவன் நமக்கு தந்திருக்கிற பெற்றோர்களை குறித்தும் அறியாமல் இருக்கிறது வருத்தமான காரியமாக காணப்படுகிறது. परमेश्वर को भी देखकर और आकर माता पिता को भी देखकर ये लोग नहीं जाने इसे हम देखे तो बड़े दुख लगता है. என்னுடைய வாழ்க்கையை குறித்து தீர்மானிக்கிறதற்கு பெற்றோர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று பிள்ளைகள் கேட்கும் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். मेरे जिंदगी पर ये लोग की चिंता उठाए क्या बात है कर कर ऐसे जो बच्चे लोग माता पिता से पूछने ऐसे समय पर हम पहुंचे. அப்படியே உங்களுடைய தாய் தகப்பன் ऐसी तुम्हारे माता पिता படுகிற கஷ்டத்தை பார்த்து इतना इससे அவர்கள் இறைவனிடத்தில் நீ ஏன் என்னை படைத்தாய் என்று கேட்கிறதை நீ கேட்டால் என்றால் परमेश्वर को पूछे क्यों मुझे सृष्टि किया अगर वैसे उस सवाल को पूछे तो அப்படிப்பட்ட கேள்வியை தான் நீ பெற்றோர்களிடத்தில் கேட்கிறாய். उस प्रकार के जो सवाल ही माता पिता के पास पूछते हैं. பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள், जो माता पिता किस कैसे है அவர்களுடைய பிள்ளைகள் மேல் அவர்கள் வைத்திருக்கிற அன்பு, उनके जो बच्चे के ऊपर रखा वो प्रेम அவர்கள் வெற்றி அடைய வேண்டும், वे लोग अगर विजय पाना है வாழ்க்கையிலே சிறப்பாக இருக்க जो வேண்டும், जिंदगी में बढ़त पाना है அவர்கள் நன்றாக இருக்க वे लोग வேண்டும். अच्छे से रहना है. அந்த அன்பானது அவர்களை அவ்விதமாக இருக்கிறதற்காக அவர்களை உந்துகிறதாக இந்த அன்பு காணப்படுகிறது. वो जो प्रेम आकर उन्हें उत्साह दिलाने के समान इस प्रेम जो भरा हुआ है. வாலிபர்கள் ரொம்ப கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் சிந்தித்து நடக்கவும். जवानों जो अपनी जिंदगी के बारे में कार्य को पहचान कर ठीक से चलना है. இறைவன் மனுமக்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, परमेश्वर अपने लोगों के ऊपर रखा हुआ प्रेम அவன் சிறப்பாக வாழ வேண்டும், वो एक कुशल जिंदगी जीना, நன்றாக இருக்க வேண்டும், अच्छे से रहना है, என் ஆசிரை பெற்று வாழ जो வேண்டும். सभी चीजों को पाकर जिंदगी இந்த காரியங்கள் எல்லாம் அவர் நினைத்து அவனுக்கு சகலத்தையும் செய்திருக்கிறார். அது இறைவனுடைய அன்பாகும். ये सब कार्य समझ कर किया. ये सब परमेश्वर का जो प्रेम है. இந்த அன்பை நிராகரித்தது நிமித்தம் தான் இப்பாடுகள் எல்லாம் ஆதாம் தொடங்கி இந்நாள் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறதை வாலிபர்கள் ரொம்ப கவனத்திலே வைத்துக் கொள்ள ये வேண்டும். सब प्रेम को हटाकर आदाम से लेकर ये सब नकार कर अब तक इस काल समय तक चलता है. ये सब जवानों के इसमें सावधान रहना है. எப்படி பெற்றோர்கள் தன் பிள்ளைகளிடத்தில் வைத்திருக்கிற உறவு அது இறைவன் மனுமக்களோட வைத்திருக்கிற உறவுக்கு அது ஒரு முன் அடையாளமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். कैसे माता पिता अपने बेटे के ऊपर जिस पर प्रेम रखा वैसे ही हमारे जो पिता भी उनके ऊपर एक प्रेम जैसा रखा है. இறைவன் நம்மில் அன்பு கூறுகிறது நாம் சிறப்பாக இருக்கிறதற்காக, यीशु हम पर आकर எல்லா காரியத்திலும் வெற்றி பெற்றவர்களாக இருக்கும்படிக்கு, सब में हम विजय पाने के நாம் लिए, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும்படிக்கு, हम आशीष पाए लोग के समान இறைவனுக்கு மகிமையாக காணப்படும்படிக்கு தான் தம் மகிமைக்காக நம்மை படைத்தார். परमेश्वर की अच्छी महिमा के लिए ही वो आकर हमें सृष्टि किया है. நானாக சொன்ன என்ன பெற்றுக்கிறதற்கென்று பிள்ளைகள் கேட்கிற காரியத்தை எல்லாம் நான் கேட்கும் போது नहीं क्या जन्मा हो कर क्या मैं ही पूछा कर ऐसे जब बच्चे जब இப்படி सवाल- முட்டாள்களாக பிள்ளைகள் வளர்கிறார்களே, ऐसे पागलपन की रीति से लोग சாத்தானுடைய பிடியிலே இவர்கள் இப்படி சிக்குண்டு இருக்கிறார்களே शैतान की गुलामी पर என்று மிகவும் மனவர்த்தமான காரியங்கள் எல்லாம் என்னுடைய காதுக்கு வருகிறது. ऐसे मन के जो दुखों की बात सभी मेरे कान में आता என்னுடைய है. செய்தியை கேட்கிற பெற்றோர்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், தேவ ஊழியக்காரர்களாக मेरे இருக்கட்டும், जो शुभ संदेश सुनने वाले जवानों या माता पिता या सेवक हो, நாங்கள் எல்லாரும் தேவனுடைய பணியாளர்கள். हम सब परमेश्वर के सेवक எங்களுடைய வார்த்தை கேட்கிறவர்கள் எல்லாரும் எங்களுடைய பிள்ளைகள் தான். हमारे जो शो कोई शब्द सुनता है वो सब हमारे बच्चे हैं. நாங்கள் எது கடிந்து கொண்டாலும் हम यदि कुछ कठोर किए तो भी உங்களுக்கு நல் போதனை
போதனை செய்தாலும் आपको अच्छे शिक्षक दे तो भी, நல்ல வார்த்தை சொன்னாலும் உங்களுக்கு கடிந்து கொண்டு வார்த்தை சொன்னாலும் अच्छा शब्द कहे तो भी आपको ऐसी दुख लगे உங்கள் तो மேல் வைத்திருக்கிற வெறுப்புனாலே அல்ல, आपके ऊपर रखा हुआ क्रोध के समान नहीं, பெற்றோர்களை போல் ஊழியக்காரர்களாகிய நாங்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, माता और पिता के समान रखा हुआ आपके ऊपर रखा हुआ प्रेम, இறைவன் இவ்விதமாக தம் மக்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு எதற்கு வைக்கிறார் என்றால், परमेश्वर ऐसी अपने लोग के ऊपर रखा हुआ इस प्रेम क्यों रखा है? நாம் முற்றுமுடிய ஜெயம் கொள்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை சாத்தானுக்கு விரோதமாக, உலகத்துக்கு விரோதமாக, பாவத்துக்கு விரோதமாக நாம் நின்று ஜெயம் கொண்டவர்களாக நிற்கும்படிக்கு இந்த அன்பானது செயலாட்டுகிறது. ये विजयंत क्यों पाया है शैतानों के और इस संसार के जो सभी कार्य में हम जयवन पाने के लिए, शत्रु के हाथ से हम जयवन पाने के लिए कार्य रखा है. இந்த அன்பை நிராகரிக்கிறதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது, इस प्रेम को नकार करने के लिए आपके पास भी அதை कार्य है, அல்ல தட்டுகிறதற்கு உரிமை இருக்கிறது. उसे नकार करने के लिए भी आपके पास है हक. மறைந்து போன ரவி சக்கரியாஸ் அவர்கள் जो हटा हुआ रवि जकरिया जो அவர் சொன்ன பல அவருடைய செய்தியிலே பல காரியங்கள் என்னுடைய மனதை மாற்றின காரியத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். उन्होंने कहा हुआ जो एक मेरे जो मन को बदला हुआ एक बात आपसे कहता அவர் हूं. என்ன ஒரு பிரசங்கத்திலே சொன்னார் என்றால், वो क्या एक शुभ संदेश में कहा, நீங்கள் ஒருவரை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லும் போது, ஒரு பெண்ணை பார்த்தோ உன் நண்பனை பார்த்து நீ சொல்லும் போது, यदि आप एक दूसरे को देखकर मैं तुमसे प्रेम करता हूं, तुम्हारे मित्र को देखकर ऐसे कहे तो அந்த ஆணோ பெண்ணோ நண்பனோ அதை நிராகரித்தால், उस नर और नारी अगर उसे नकार करे तो நீ அவனுடைய நட்பையோ அன்பையோ நீ இழந்து விட்டாய். तुम उनकी मित्रता को ये सब को तुम खो गया है. ஆனால் இறைவன் लेकिन परमेश्वर என்ன சொல்லுகிறார்? क्या कहता है, நான் உன்னை நேசிக்கிறேன் मैं तुमके ऊपर प्रेम करता हूं. என்று அவர் சொல்லும் போது, जैसा अगर நீ அதை நிராகரித்தார், அவருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, तुम अगर उसे नकार करे उन्हें लिए कोई नष्ट உனக்கு नहीं, தான் நஷ்டம். तुम्हारे लिए नष्ट है. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लो, ஆண்டவருடைய அன்பை நாம் நிராகரித்தால் परमेश्वर का प्रेम कोई நஷ்டம் நமக்கு தான், ஆண்டவருக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. नष्ट तो हमारे लिए, परमेश्वर के लिए उसे कोई नहीं. அன்புடைய ஒரு நல்ல டெஃபினேஷன் அவருடைய செய்தியின் வாயிலாக நான் அறிந்து கொண்டதாகும். प्रेम की एक अच्छी शुभ संदेश उनके द्वारा ही उस कार्य को समझ लिया है. நம்முடைய நண்பர்கள் நிராகரித்தால், हमारी जो मित्रता நாம் नकार, நம்முடைய நண்பனோகோ நாம் நேசிக்கிற ஒரு பெண்மணியோகோ நம்முடைய மனைவியுடைய அன்பை நாம் இழந்து போய்விட்டோம். हम मित्रता या हमारी पत्नी को நான் இழந்து போய்விட்டேன். हम उसे खो गए. ஆனால் இறைவன் நம்மை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன். लेकिन परमेश्वर हमें देखकर कहता है मैं तुमसे प्रेम करता हूँ. யோவான் 3:16 என்ன எழுத, இறைவன் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். யோவான் 3 उसमें लिखा है परमेश्वर संसार पर இறைவனுடைய அன்பை எல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். परमेश्वर के प्रेम को ही ग्रहण किया हम सब मसीहा. இறைவனுடைய அன்பை நிராகரித்தவர்கள் परमेश्वर के जो प्रेम को नकार किए நாத்திகர்கள். वे लोग नास्तिक लोग, கிறிஸ்துவ மதத்துக்கு விரோதமாக எழுதுகிறவர்கள், பேசுகிறவர்கள். मसीह के जो अलग उलग लिखे हुए हैं उसके बारे में बात करने ஆண்டவருக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. परमेश्वर उसके द्वारा कोई नष्ट नहीं है. நம்ம அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நமக்கு தான் லாபம், हम उनकी जो प्रेम को அவருக்கு ग्रहण ஒன்றும் किए, லாபம் இல்லை. हमारे இங்க लिए பாருங்க, அந்த लाभ. லாபம் எழுதப்பட்டிருக்கு. देखो यहाँ पर इस लाभ के நம்மில் समान அன்பு கூறுகிறதுனாலே நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். हमारे ऊपर அவர் प्रेम, நம்மேல் அன்பு கூறுகிறதுனால वो उनके ऊपर லாபம் நமக்கு தான், हाँ वो हमारे लिए लाभ है. அவருக்கு எந்த லாபமும் उनके கிடையாது. लिए क्या लाभ नहीं है. நாம் அவருடைய அன்பை நிராகரித்தால் हम उनके प्रेम को अगर नकार, நஷ்டம் நமக்கு தான், नष्ट तो हमारे लिए. அவருக்கு ஒன்றும் நஷ்டம் उनके கிடையாது. लिए कोई नष्ट இதுதான் नहीं. இறைவனை குறித்துள்ள நல்ல அறிவு பெற்றவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து நடத்துவார்கள். अभी जो परमेश्वर के बारे में पहचान के समान वो अपनी जिंदगी को ठीक से चलाएंगे. ஆங்கிலத்திலே 3 காரியங்கள் வெற்றிக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ऐसे जो शास्त्र में 3 जो विजयंत कार्य के बारे में लिखा है. ஒன்று சக்சஸ் என்று சொல்லப்படுகிறது, पहले आकर वो पूरी இரண்டு வின்னிங் என்று दूसरा சொல்லப்படுகிறது, जीता हुआ, 3 விக்டரி என்று சொல்லப்படுகிறது. दूसरे जो उसके विक्ट्री के बारे में நான் அதாவது கூகுள்ல சர்ச் பண்ணேன். Google- தமிழ்ல ஒரே வார்த்தை தான், வெற்றி. वो सब சக்சஸ்னு போட்டாலும் வெற்றி தான், जो विजय வின்னிங்னு போட்டாலும் வெற்றி தான், सब वही विजय, விக்டரி என்று போட்டாலும் வெற்றி தான் வருது. विजय पाए वो विजय ही आएगा. எந்த நான் எதற்கு சொல்கிறேன் मैं क्यों कहता हूँ, எந்த மொழியிலும் சில சிறப்பு தன்மை தான் இருக்குது, எல்லா சிறப்பு தன்மை எந்த மொழியிலும் கிடையாது. सभी में श्रेष्ठ एक ही அந்த बात, மொழிவாதத்துக்கு அதாவது மொழி என்று சொல்லுகிறார்களா, शब्द को इस प्रकार எல்லா कहते हैं. மொழியும் சிறந்த மொழி. सभी जो बात है वो अच्छी वो बात है. அதுல ஒரு சில அதாவது மாற்ற
மாற்றங்கள் இருக்கிறது. उसमें कुछ நீங்க बदलाव- கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, तमिल में वैसे गूगल पे சக்சஸ்னு போடுங்க, सक्सेस डालो, வெற்றின்னு தான் வரும். विजयी आएगा, வின்னிங்னு போடுங்க, जो जीता வெற்றின்னு தான் வரும். विजयी आएगी, விக்டரி என்று போடுங்க, विक्ट्री डालो என்னது வரும்? विजयी आएगी, வெற்றின்னு தான் வரும். विजयी आएगी। அதாவது நான் கொஞ்சம் தெளிவாக இருக்க हम வேண்டும். अगर इसमें ठीक से இந்த ஆங்கிலத்துடைய சில செய்திகளை நான் தருகிறேன். ये अंग्रेजी की कुछ अगर शुभ संदेश को कहता இந்த है, சக்சஸ் என்று சொல்லப்படுகிறது. ये जो सक्सेस जो की बात है நம்முடைய வாழ்க்கையிலே हमारी जिंदगी पर, நாம் ஒரு காரியத்தை நாம் செய்கிறதற்காக முற்படுகிறோம். हम एक कार्य करने के लिए उसके हम जाते हैं, நாம் கல்வி பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். हम हमारी जो पढ़ाई की है उस पे हम देख रहे हैं, அதிலே நாம் பாஸ் ஆகும்போது उसमें जब हम अगर पास हो நாம் जाए, சக்சஸ் அடைஞ்சிட்டோம். हम अगर उसे उन्नति पाए, அதுக்கு சக்சஸ் என்று उसका சொல்லுகிறோம். विजयी करके हम ஒரு कहते हैं। பிசினஸ் एक நாம் काम ஆரம்பிக்கிறோம். हम शुरुआत அதிலே நமக்கு நல்ல வருமானம் நல்ல லாபம் உண்டாகும் போது अच्छे जब उसमें लाभ होती है तो அது சக்சஸ் நம்ம அடைந்து விட்டோம். நம்முடைய பிசினஸ்ல நாம் சக்சஸ் அடைந்து उस கொண்டிருக்கிறோம். काम में हम आकर विजय पाए, வின்னிங் என்று जो சொல்லப்படுகிறது. जीता हुआ, பாருங்கள், ஓட்ட பந்தயத்தில் அது வந்து ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டதா. स्पोर्ट्स में जो कोई दौड़ते हैं, நாம் வந்து மிக வேகமாக ஓடும்போது हम बड़े दौड़ तेज से जब भागते हैं, அதிலே நாம் பரிசு we are winners उसमें हमारे जो इनाम पाते हैं என்று அழைக்கப்படுகிறோம். उसमें आकर कह இந்த रहा है விக்டரி என்று சொல்லப்படுகிறது. विक्ट्री की जो मतलब, அரசியல்வாதிகள் அரசியல்லே அதாவது அவர்கள் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு விக்டரி, அதாவது நாங்க ஜெயித்து விட்டோம், जो शासन में ऐसे जो इलेक्शन जब चलता है वे लोग कहते हैं हम विजय அப்படி पा இல்லைன்னா लिए। தேசத்துக்கு விரோதமாக தேசம் யுத்தம் செய்யும் போது देश और देश के जब युद्ध जब लड़ती है, என்ன கருது, ஒரு தேசமானது இன்னொரு தேசத்தை தனக்கு அடிமைப்படுத்தி விட்டால் एक देश एक अपने गुलामी இந்த कर लिए, தேசமானது ஜெயம் கொண்டுட்டு விக்டரி அடைந்து விட்டது என்று ये சொல்வார்கள். देश अगर विजयंत पाया है இப்ப करके। ஆப்கானிஸ்தான்ல இருந்து अफगानिस्तान, அமெரிக்கா த்ரூப்புகள் எல்லாம் வாபஸ் அமெரிக்கா பெற்றுவிட்டது. अमेरिका की முந்தா நாள் எல்லா த்ரூப்புகள் ஒரு பெரிய மிலிட்டரி பேஸ்ல இருந்து அவர்கள் வெளியேறி விட்டார்கள். परसों के दिन वो सैनिक लोगों से उस देश से बाहर आ गए। முன்னாள் பிரசிடென்ட் கர்சியா அவர்கள் சொல்லியிருக்கிறார், प्रेसिडेंट कर्जिया क्या कहा? இன்றைக்கு காலையில் உள்ள செய்தி, आज के दिन सुबह அவர் என்ன, அமெரிக்கா தோல்வி அடைந்தது अमेरिका आकर हार गई है என்று சொல்லி ऐसे कहकर அவர் வந்து ரொம்ப மன வேதனை ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார். मन की बड़े व्याकुल होकर एक इंटरव्यू அது दिया है। சரியான அதாவது ஒரு இன்டர்வியூ ஆகும். ठीक है, एक அமெரிக்கா interview। ட்ரூப் இப்பொழுது வெளியேறிட்டு उसे वो பாருங்கள், கொஞ்ச நாள் கழிச்சு அதாவது இந்த தாலிபான் காபூலை அவர்கள் கைப்பற்றுவார்கள். थोड़े दिन का ताइवान ये सब अपने गुलामी कर பெரிய लेंगे। அதாவது உள்போர் அதாவது சூழும் நிலைமையிலே இருக்கிறது बड़े ऐसे ஆப்கானிஸ்தான். अफगानिस्तान ऐसे कुछ कार्य पर है। இப்பொழுது ரஷ்யா, अभी रशिया, சீனர்கள், चीना, ஈரான், इराक, இவர்கள் அப்புறம் இந்தியா, ये सब इंडिया, இந்த 4 நாடும் ये 4 देश भी, பாருங்கள், அமெரிக்கா மட்டுமல்ல अमेरिका के ஐநா சபையுடைய நேட்டோ த்ரூப்புகளும் வெளியேறிவிட்டது. आईना के ट्रोप ये भी बाहर आ गए। நேட்டோ த்ரூப்புகள் என்று சொல்லப்படுகிறது. नेटो ट्रूप करके जो ரெண்டு தேசம் இப்ப இந்தியா பாகிஸ்தானுக்கு எப்பொழுதும் சண்டை வந்துட்டு இருக்கணும். इंडिया और पाकिस्तान को सदा झगड़ा இங்க பார்டர்ல வந்து இந்த நேட்டோ ட்ரூப்ஸ் அதாவது நிப்பாங்க. ये बॉर्डर में नेटो ट्रूप्स ऐसे அவங்க எப்பொழுதும் அதாவது ஒயிட் கொடியை அதாவது காட்டுவாங்க, व्हाइट ही झंडा दिखाते हैं। காட்டிட்டு இந்தியா தரப்புல இருந்து அதாவது கொஞ்சம் பேர்கள் அப்படி போவாங்க. इंडिया लोग से कुछ लोग अपने झंडा दिखाएंगे, இந்தியா தரப்புல கொஞ்சம் பேர்கள் ஒயிட் பிளாக் பிடிச்சிட்டு इंडिया के வருவாங்க. द्वारा कुछ व्हाइट அவங்க வந்து துப்பாக்கி சூட்டு நடத்த மாட்டாங்க. वे लोग आकर ऐसे बंदूक இவர்களுக்கு மத்தியிலே இவர்கள் வந்து இது வேண்டாம், நீங்க வந்து சுடாதுங்க, மிசைல் அட்டாக் பண்ணாதுங்க. मिसाइल ऐसा ये मत இதற்காக ஏற்படுத்தப்பட்டது அந்த நேட்டோ த்ரூப்புகள். करो। इनके अंदर ही किया हुआ नेटो ट्रूप करके இல்ல, அமெரிக்கா வெளியேறினாலும் அதாவது சரி, அதாவது அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. अगर बाहर है तो भी वो लोग இந்த सहन नहीं कर நேட்டோ த்ரூப்புகளும் வெளியேறிவிட்டது. सकते। नेटो ट्रूप भी बाहर आ गए। ஆப்கானிஸ்தானில் பல பகுதிகளில் இப்ப தாலிபான் தன்னுடைய ஆட்சியை அதாவது அமைத்து இருக்கிறது. अफगानिस्तान तालिबा करके अपने जो शासन को निर्माण किया है। கூடி சீக்கிரம் அவர்கள் காபூலுக்கு நேராக அவர்கள் தங்களுடைய தாக்குதலை ஆரம்பிப்பார்கள். பாருங்கள், இந்த ஆண்டு முடிவுக்குள்ளாக அந்த காரியம் நடக்கும். इस साल के अंदर वो कार्य वहां पर होगा। இது இப்படி நடந்தால் ये कैसे चले तो பெரிய ஒரு அரசியல் மாற்றம் உண்டாகிறதற்கான சூழல் இருக்கிறது. शासन में बड़े एक बदलावट होने का समय हो सकता அது है। பற்றி நான் பேசுகிறதற்காக இல்ல, उसके बारे में பொதுவாக சில காரியங்கள் உங்களுக்கு அறிவுக்கு கொண்டு வர. இது எதற்கு என்றால், ஒரு தேசத்துக்கு விரோதமாக தேசம் யுத்தம் தொடுத்து देश के और देश के अगर युद्ध करे तो அதிலே அவர்கள் ஜெயம் கொண்டால் वे लोग उसमें विजय पाए இந்த तो
தேசத்தார்கள் ஜெயம் கொண்டார்கள் என்று அர்த்தம். ये देश अगर विजय पा ले, அதே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சக்சஸ் வின்னிங் அண்ட் விக்டரியை கொண்டு வருவோம். वैसे हम विजय 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 पाकर हम आगे बढ़ते हैं. யோசுவாக்கு ஆண்டவர் சொல்லும்போது, योशू को जब परमेश्वर ने कहा, யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்திலே योशुआ पहला या उसके 8वां वचन, இறைவனுடைய வார்த்தையை நீ தியானித்தால், परमेश्वर के वचन को तुम ध्यान அதை करते கை हो, கொண்டு நடந்தால், उसे तुम पालन करके चले तो, காணப்படுகிற ஆசாரியனோட கலந்துரையாடி जो उनके साथ याजक उनके साथ உன் मिलकर யுத்தத்தை நீ செய்தால், और अगर तुम युद्ध करे तो you will be have a great success என்று அங்கே तुम्हारी எழுதப்பட்டிருக்கிறது. जिंदगी में एक उन्नति को तुम विजय पाओगे. அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்க इस வேண்டாம். वचन को सब न पढ़े, நான் செய்திக்குள்ளாக இன்னும் கடந்து செல்லவில்லை. हम अगर संदेश के अंदर और नहीं அதற்கு पहुंचा है. பின்பதாக வின்னிங் என்று சொல்லப்படுகிறது. उसके पहले विजय, பவுலடியார் அருமையாக 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். पहला कुरिन्थियों 9वें अध्याय पर वो लिखकर हमारे लिए दिया है. நம்முடைய வாழ்க்கையானது ஒரு ஓட்டத்துக்கு ஒப்பிட்டு हमारी जिंदगी एक दौड़ के ओर से, வெட்டுக்குள்ளத்தக்கதாக நீங்கள் ஓடுங்கள். उसको पाने के लिए और से हम भागना है. இந்த ஓட்டமானது इस दौड़ जो அவர் है, எதோடு அதாவது இணைத்து சொல்லுகிறார் என்றால், किसके साथ ஆத்துமாதாயம் நீ செய்கிறவனாக காணப்பட்டால் நீ ஓடுகிறாய் என்று அர்த்தம். आत्मा को अगर जीत के लाए तो तुम उसके और அந்த से तुम दौड़. கான்டெக்ஸ்டை நன்றாக புரிந்து கொள்ளணும். इसे हम अच्छे से पहचानना है. ஆத்துமாதான் எப்படியும் சிலர்களை நான் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும்படிக்கு, आत्मा को जीत कर कैसे भी யூதனுக்கு उतारना? யூதனை போலும், यूदन को यहूदी को यहूदी, கிரேக்கனுக்கு கிரேக்கனை போலும், ग्रेको को ग्रेको, அடிமைக்கு அடிமை போலும் और उसकी गुलामी நான் के என்னை समान, நான் அவர்களுக்கு ஒப்பாக நான் மாற்றி मैं मेरे और से उन्हें बदल, எவ்விதத்திலும் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழும்படிக்கு, कैसे भी वो मसीह को ग्रहण करके जिंदगी தேவனோடு बिताएं, ஒப்புரவாகி இருக்கும்படிக்கு, परमेश्वर के साथ मेल मिलाप இப்படி होने, ஆத்துமாதாயம் செய்கிறவன் ஒரு மனிதனும் நல் ஓட்டத்தை ஓடி அவன் புரஸ்காரை பெற்றுக் கொள்ளுவான். आत्मा को जीतने के लिए हर एक इंसान इस प्रकार की दौड़ को இந்த पाकर उसे पा ले. கான்டெக்ஸ்டை விட்டு நாம் வேற விதத்துக்கு போக கூடாது. इस छोड़कर हम எதை आलोक की எழுதி नहीं जाना. எதை அவர் ஓமானமாக காட்டி वो ऐसे को बाण के समान हमें दिखाकर அந்த பந்தய பொருளை நீ பெற்றுக்கொள் उस जो लक्ष्य को तुम என்று इनाम சொல்கிறார் पालो, என்ற காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். उस कार्य को हम पहचानना है. அதற்கு பின்பதாக उसके बाद வெற்றி என்று சொல்லப்படுகிறது. जयवंत, இங்கே பாருங்க, ரோமர் 8:37 அவர் கூறியிருக்கிறார். रोमियो 8:37 में इस प्रकार कहा है. இந்த வெற்றி इस जीवन பாருங்க, பரிசுத்தாவியானவர் 7 சபைக்கு அவர் நிருபங்களை எழுதினார். पवित्र आत्मा 7 मंडली को अपने जो लिख कर दिया है. இயேசுவானவர் நேரடியாக திருச்சபையை பார்த்து சொன்ன வார்த்தைகள், यीशु मसीह ने कलीसिया को देकर कहा हुआ बातें, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே 7 சபைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. प्रकाशित वाक्य 2 अध्याय 3 आयत पर कलीसिया 7 कलीसिया के बारे में அங்கே முடிவிலே பரிசுத்தாவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதப்பட்டு, में पवित्र आत्मा जो कोई कहलाता है जिसके कान है वो सुन लेकर कर. ஜெயம் கொள்கிறவன் எவனுக்கோ, जयवंत जो ஜெயம் कोई கொள்கிற पाए, எந்த சபையோ, जयवंत पाए ஜெயம் கொள்கிற எந்த கிறிஸ்தவனோ, जयवंत पाए हर एक मसीही, அவனுக்கு நான் கொடுக்கிற பலன். उनके लिए मैं देने वाला है फल. அப்படி என்றால் ऐसा हो तो இந்த ஜெயம் கொள்கிறது என்று சொல்லப்படுகிறது जयवंत पाने के मतलब தேவனுடைய திருச்சபையாக சாத்தானுக்கு விரோதமாக, கள்ள உபதேசத்துக்கு விரோதமாக, परमेश्वर की ओर से झूठे शैतान को उसके ओर से उपदेश के द्वारा வாழ்க்கையிலே நெறி தவறி இராதபடிக்கு जो जिंदगी पर ऐसे उसे नाम मार्ग पर बदल காணப்படுகிற कर திருச்சபையிலே நல்ல அங்கத்தினராக இருந்து रहने वाला उस मंडली में अच्छे अंग கள்ள உபதேசத்துக்கு விலகி இருப்பதும், झूठे उपदेश को हम अपार उसे रहकर ஒழுக்க ரீதியிலே ठीक मार्ग पर அவர்கள் வழி விலகி இராதபடிக்கு वे लोग कहीं मार्ग ना फिसल जाए. இருப்பவனும் ऐसे जो कोई रहे, இருக்கிற சபையும் ऐसे रहने वाला मंडली அவர்கள் வெற்றி அடைந்த சபையாக இறைவனோடு சேர்க்கப்படுவார்கள் என்ற அர்த்தத்தோடு वे எழுதப்பட்டிருக்கிறது. लोग जयवंत पाकर उस मंडली के साथ परमेश्वर के साथ मिलाए जाएगा करके लिखा है. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். अच्छे से हम पहचान ஒரு தனி கிறிஸ்தவனும் வேதத்தை வாசிக்கலாம். हर एक व्यक्ति आकर मसीहा जो पवित्र शास्त्र को पढ़ना சிலர்கள் நான் பில்லி கிரஹாம், டிஎல் மூடியை போல், அதாவது அப்படி நான் இவாஞ்சலிஸ்டாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். लोग बिलेग्राम ऐसे इवेंजलिस्ट में अगर पुकारा गया हो, அவர்கள் நான் நல்லா போக இப்படி ஓட்டத்தை ஓடி ஆத்மாதாயத்தை சம்பாதித்து நான் இப்படி பந்தய பொருளை பெற்றுக் கொள்கிறேன், ऐसे एक दौड़ को கொள்ளுவேன். लगाने से ईमान को पा लेगा. இப்படி எல்லாம் சொல்லி அதாவது எல்லாத்தையும் அவர்கள் பிரித்து போட்டு वो விட்டார்கள். ऐसा कहकर वो सब अलग कर दिए. நீ வேதத்தை வாசித்து நீனே தனிப்பட்ட முறையில் நீ ஜெயம் கொள்ளலாம், शास्त्र को पढ़कर तुम ही अगर विजय पाए तो, ஆத்மாதாயம் மட்டும் நீ செய்துட்டு அதனை போயிட்டே இரு, நீனும் அதன்னு ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. आत्मा को जीतकर तुम ऐसे ही जाओगे. சபையில இருக்கிறவங்க இருக்கட்டும், அதன்னு
சொல்லிட்டு இப்படி எல்லாத்தையும் பிரித்து போட்டு விட்டார்கள். ऐसे ये सब कर कर वो अलग कर दिए हैं। தயவு செய்து இப்படி பிரிக்காதுங்க. दया कर कर ऐसे कृपा कर कर इसे मत அவர்களுக்கு हटाओ। அதாவது ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருக்கிற ரிவார்டை கொடுக்க மாட்டார் என்று நான் சொல்ல, उनके लिए जो परमेश्वर रखा वो इनाम அந்த को नहीं देगा மாதிரி करके नहीं। போதனைக்கு நீங்கள் விலகி இருக்கும்படிக்கு நான் உங்களுக்கு उस சொல்லுகிறேன். प्रकार की शिक्षा को तुम अलग रहना चाहिए करके பல सिखाता है। ஆயிரங்கள் இயேசுவோடு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். बहुत सारे लोग यीशु के साथ मिलाए உங்களுக்கு தெரியுமா, பில்லி கிராமுடைய இவாஞ்சலிஸ்டிக் அந்த குருசேடுனால बिली ग्राम இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த பலர்கள் வந்து தீய கூட்டத்துக்குள்ளாக போய் சேர்ந்துட்டாங்க தெரியுமா. कई सारे बुराई उस मंडली के वहां पर जाके वो लोग கள்ள के साथ मिले। போதனையின் சபைக்குள்ளாக அவர்கள் போய் சேர்ந்திருக்கிறார்கள். झूठा जो शिक्षा की இதெல்லாம் उस உங்களுக்கு मंडली में- தெரியாது. ये सब नहीं இப்படி मालूम। பண்ணுகிறது அவர்கள் இறைவனுக்கென்று ஆத்மாவை சம்பாதித்து ऐसा करने के लिए அவர்கள் यीशु அப்படியே போட்டுட்டு அதன போகிறவர்கள். कमाने के लिए ऐसे छोड़कर वो चले जाने वाले लोग। இவர்கள் வந்து அந்த சபைக்கு போ இந்த சபைக்கு போன்னு சொல்ல மாட்டாங்க. वो ये मंडली को जाओ तुम நீங்க वो இயேசு मंडली- கிறிஸ்துவை மட்டும் ஏற்றுக்கோங்க. यीशु को ग्रहण कर लो। இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்க அது ஒரு பார்ட் மட்டும் தான் அவர்கள் அதாவது பிடித்து கொண்டு நடக்கிறார்கள். केवल एक இன்னொரு பகுதியை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். केवल एक ही भाग को वे लोग पकड़ के जाओ और एक भाग को छोड़ देते। ஒருபோதும் கிறிஸ்தவர்கள் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் कभी भी अगर मसीहा अगर जीवन விக்டரி என்று சொல்லப்படுகிறது ஒரு தேசமானது இன்னொரு தேசத்தை ஆக்கிரமித்து और एक देश अगर और एक देश के जीवन अगर पाना है तो அவர்கள் இருந்து அதாவது கைதிகளை அதாவது கொண்டு வருகிறது. कैदियों लोग को वहां से ले आता। அப்படித்தான் தேவனுடைய ராஜ்யமானது वैसी परमेश्वर के राज சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக சேர்ந்து போராடி शैतान के राज्य को विरोध उसके साथ लड़ने அவனுடைய கிளச்சிலே இருந்து மனுமக்களை பிரித்து उन लोगों से अपने लोगों को தேவனுடைய अलग कर ராஜ்யத்திலே அவர்களை இணைப்பதாகும். परमेश्वर के राज्य वो मिलाने के समान है। இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தனித்தனியாக அதாவது கம்பார்ட்மெண்ட் மாதிரி அதாவது பிரிச்சிட கூடாது. ये आकर एक अलग अलग एक बाग के समान इसे अलग नहीं करना है। இப்படி நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ऐसे हम हमारे मन पर ஒரு रखना है। 3 காரியங்கள் மாத்திரம் சொல்லி நான் இதை முடிக்கிறேன். एक 3 केवल बातों ஒன்று ஃபர்ஸ்ட் पहली बात- ப்ராப்ளம். पहले जो हमारी जो அந்த समस्या சமஸ்யா என்று हमारी சொல்லப்படுகிறது. जो அந்த समस्या பிரச்சனை वो என்னவென்றால் समस्या क्या है? இந்த பிரச்சனையில இருந்து நாம் வந்து ஜெயம் கொள்கிறவர்களாக காணப்பட इस வேண்டும். समस्या से हम जीवन பாவம் என்ற பிரச்சனை இப்பொழுது பாவத்தை குறித்து ஒருவனும் பிரசங்கம் பண்ண सदा மாட்டான். पाप के बारे में कोई நீ संदेश வளமாக नहीं। இருப்பா, நீ ஆசீர்வாதமாக இருப்பா, தசம் பாகம் கொடுத்துரு, तुम आकर परमेश्वर आशीष तुम இந்த दशम அக்கௌண்ட்ல பணம் போட்டுரு, ये आकर इतना நீ पैसा எப்படி डालो। இரு, எந்த இதுவும் பண்ணுக்கா. तुम कैसे भी रहो कैसे भी चलो। பாவத்தை குறித்தோ நீதியை குறித்தோ நியாய தீர்ப்பை குறித்தோ எந்த பிரசங்கியானோ பிரசங்கம் பண்ணுகிறது கிடையாது. पाप धर्मी न्याय के बारे में कोई भी शुभ संदेश के वचन नहीं நீ देते। வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் जीवंत जिंदगी भी जीना है। வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே 2 கருப்பொருள் தான். प्रकाशित वाक्य दूसरा तीसरा तो केवल 2 ही बात लिखा है। ஒன்று கள்ள போதகர்களால் உள்புகுத்தப்பட்ட கள்ள போதனை, पहले झूठे शिक्षक के अंदर उसकी जो बात है। இரண்டாவது வாழ்க்கையின் ஒழுக்க சீர்கேடு, जिंदगी की जो हर एक ठीक की बात हो। கள்ள உபதேசமும் அதனாலே ஒழுக்க சீர்கேடுகள் சபைகளிலே உண்டாகும். झूठे शिक्षक के बारे में ऐसी जो कार्य आकर उस मंडली में वहां पर होगी। அந்த சபை வெற்றி பெறாது. उस मंडली आकर जीवंत नहीं पाएगी। எப்பொழுதும் இந்த பாவமானது कभी भी सदा ये பாவம் எப்பொழுதும் கள்ள உபதேசத்தை கொண்டு வரும். पाप जो है सदा झूठे उपदेश को ले आती है। இரண்டாவது दूसरी பாவமானது மனுஷனுடைய வாழ்க்கையிலே திருச்சபையிலே இருக்கிற நான் விசுவாசிகளை குறித்து சொல்லுகிறேன். पाप और हमारी जो मंडली में ஒழுக்க சீர்கேடுகள் உண்டாகும். ठीक एक बात होती है। வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துடைய சுருக்கத்தை நான் சொல்லிடுறேன். प्रकाशित वाक्य दूसरा ஒன்றும் அதாவது நீங்கள் திறந்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. कोई भी उसे खोल कर देखना जरूरी வீட்டுல போய் அதை வாசித்து பாருங்கள். இந்த 2 கருத்து தான் இந்த 7 சபைகள் பற்றி ஆண்டவர் घर சொன்னார். पे जाके इसे पढ़े केवल 7 मंडली के அங்கே बारे में நீ परमेश्वर ने कहा। நற்கிரியை செய்கிறதெல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன், நீ அன்பிலே இருந்து கீழே விழுந்துட்ட, அதெல்லாம் கிடையாது. तुम प्रेम से गिर गए ऐसे बात नहीं लिखा है। ஆண்டவர் அந்த சபையை பார்த்து நேரடியாக இயேசு தம் சபையை பார்த்து சொன்னதா, यीशु ही उस ஒன்று मंडली को देखकर कहा, என்னை குறித்துள்ள உபதேசத்திலே நீ விழுந்தாய். पहले जो मेरे उपदेश में तुम गिरे। இரண்டாவது இப்படி வீழ்ச்சி அடைந்ததினாலே दूसरे ऐसे हुए இயேசபேலு இந்த மாதிரி நிக்கோலோத்தியருடைய உபதேசம் உள்ள பூந்ததினாலே क्योंकि इस ये கள்ள कार्य உபதேசர்கள் झूठे நாலே उपदेश- கள்ள உபதேசமும் झूठे उपदेश இயேசபேல் போல அதாவது ஒழுக்க சீர்கேடுகள் உண்டாயிருக்கிறது. इसमें के समान इसे ऐसी जो बात वहां पर हुई है। இதிலே இருந்து நீ மனம் திரும்பு. इसमें तुम आकर मन फिरना 7 சபைக்கும் சொல்லுகிற பிலேதெல்பியா சபை பற்றி ஆண்டவர் ஒன்று சொல்லேன்னு நீங்க சொல்வீங்க. 7 मंडली के बारे में उस मंडली के बारे में क्यों नहीं அப்படி कहा? ஒன்று சொல்லன்னா எதற்கு அதாவது அங்கேயும்
ஜெயங்கொள்கிறவனுக்கு ஆண்டவர் சொல்லணும். उन दिन में क्यों जयवंत அதாவது சிலர்கள் வந்து அது சொல்லப்படாத நிமித்தம், कुछ लोग इसे ना कहा அதாவது इसीलिए தர்க்க சாஸ்திரத்துல the argument from silence என்று சொல்வார்கள். आर्गुमेंट की எந்த जो காரியத்துல வேதாகமம் வந்து மௌனமாக இருக்கிறதோ कोई भी कार्य जो जहाँ- இவங்களாகவே ஒரு தர்க்கத்தை, அதாவது கேள்வியை போட்டு आप ही लोग ऐसे एक सवाल இவங்களாகவே தகாத வசனங்கள் அதுக்குள்ளாக பூத்து जो ना वचन उसमें आप मिलाकर நம்பத்தக்க விதமாக நம்மளை நம்ப வைக்கிற அதாவது ஒரு காரியம் भरोसा करने वाला एक தர்க்க वहाँ पर- சாஸ்திரத்திலே உபயோகிப்பார்கள். वहाँ पर वो आकर இந்த इस कार्य அப்பாலஜிஸ்ட் लाएंगे। அதாவது விசுவாச காப்பாளர்கள், அப்பாலஜிஸ்டுகள் வந்து பல நேரம் இந்த குட்ட செயல்லே அவர்கள் ஈடுபடுவார்கள். अपोजिलिस्ट आकर ये सदा ये बातों में वे लोग लगे रहते हैं। நம்ம வந்து அதாவது வேதாகமம் எங்கே மௌனமாக இருக்கிறதோ जहाँ पर அங்கே நம்ம शास्त्र மௌனமாக இருக்கிறது. வேதம் இதை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. वहाँ पर हम मौन रहेंगे। इसके बाद வேண்டுமென்றால் வேதம் தெளிவாக சொல்லப்பட்டதை நான் வாசித்து காண்பிக்கிறேன். ऐसा है तो शास्त्र का हुआ बात को पढ़कर दिखा நீ அதை நிராகரித்து போடு तुम उसे அல்லது नकार- ஏற்றுக்கொள்ளு. वो तुम ग्रहण कर लो। இப்படி நாம் சொல்லி அதாவது முடித்து விட வேண்டும். ऐसा करके हम कहकर ரொம்ப தர்க்கம் பண்ணி उसे बहुत सारे सवाल நேத்து उठाते। அதாவது ஒரு காரியத்தை நான் ஃபுல்லா அதை கேட்கல. कल आकर एक ऐसे उसे அதாவது கலாம் காஸ்மாலஜிக்கல் ஆர்குமெண்ட் என்று சொல்லப்படுகிறது. कलाम कोर्स में आर्गुमेंट ऐसे ही कर एक அது बात வில்லியம் லேன் கிரேக் அவர் வந்து அதுல வந்து எக்ஸ்பர்ட் ஆகும். विलियम क्रेग आकर उसमें एक ஒரு एक्सपर्ट है। மனிதன் அந்த கலாம் காஸ்மாலஜிக்கல் ஆர்குமெண்ட்டை एक कलाम जो है தவிடுபுடி ஆக்கி அவன் பேசுறான். वो उसे नखा ऐसे हटाकर वो ऐसी बातें करता। இஸ்லாமியர்களுடைய அப்பாலஜெட்டிக் அதாவது முறைமே इस्लामिक இந்த उसकी बात- கலாம் காஸ்மாலஜிக்கல் ஆர்குமெண்ட் என்று சொல்லப்படுகிறது. कलाम में उसकी आर्गुमेंट இஸ்லாமியர்கள் இறைவன் இருக்கிறார் என்று சொல்லப்படுற ஃபர்ஸ்ட் காஸ், इस्लामियों जो அதை परमेश्वर है குறித்துள்ள காரியத்தை வந்து கிறிஸ்தவர்கள் அந்த ஆர்குமெண்ட்டை எடுத்து இறைவன் இருக்கிறார் என்ற காரியத்தை ஸ்தாபிக்கும்படிக்கு உபயோகிக்கிற அதாவது ஒரு ஆர்குமெண்ட் ஆகும். से இறைவன் लेकर இருக்கிறார். के स्थापन करने के आर्गुमेंट को लेकर इस प्रकार இது करते हैं। இஸ்லாமிக் அதாவது அந்த வரம்புல வந்த इस्लामिक में आया वो वहाँ से அல்லாஹ் இருக்கிறார் என்ற அதாவது அவர்கள் தங்களுடைய காரியத்தை இறைவன் இருக்கிறார் என்று காரியத்தை ஸ்தாபிக்கிறதற்காக அந்த ஆர்குமெண்ட் வந்து அது இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ்கள் வந்து அதாவது உருவாக்குனதாகும். अल्लाह है कर वो इस्लामी लोगों इस प्रकार के इस कार्य को वे लोग किए। ஆனால் கிறிஸ்தவர்கள் நாமும் அந்த ஆர்குமெண்ட் அது ஜெனரல் लेकिन ஆர்குமெண்ட் मसीहा भी हम आकर एक அதை general எடுத்து argument- இந்த கலாம் காஸ்மாலஜிக்கல் ஆர்குமெண்ட்டை அதாவது உபயோகிக்கிறதற்கு அதன் இந்த வில்லியம் லேன் கிரேக் கலாம் அவர் வந்து ரொம்ப அருமையாக அதை உபயோகிப்பார். वे लोग एक ठीक है कि उसे उपयोग कर रहे थे। நம்ம என்னது சொன்னாலும் அதை முறியடிக்கிறதற்காக கண்டது பேசுறவன் இருப்பான். हम क्या भी कहे उसे नकार करने उसके बारे में அதை बातें करने கேட்டு वाले எவன் அதாவது ரட்சிக்கப்பட்டான்? उसके बारे में जो कोई सुन के कौन उतार அவன் पाए? இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தானா ஏதோ ஒன்னு ரெண்டு. केवल एक दो ही அதனால் நம்ம இப்படி ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு என்று நான் சொல்லவில்லை. ऐसा आर्गुमेंट करना है करके नहीं कहता। நம்முடைய அதாவது விசுவாசத்தை, அறிவுபூர்வமான விசுவாசத்தை தெள்ள தெளிவாக அதாவது மக்களிடத்தில் நாம் கூற வேண்டும். हमारे जो विश्वास की उसके ज्ञान को ठीक से स्पष्ट से लोगों को இந்த समझाना है। குழப்பங்கள் எல்லாம் ये எதற்கென்றால் गड़बड़ सब क्यों? பாவம். पाप। இறைவன் நம்முடைய பாவத்தை அறிந்திருக்கிறார். परमेश्वर हमारे पाप को जानते हैं। நீதிமொழிகள் 15 மூன்றாவது வாக்கியத்தை नीति வாசிங்களா? वचन की पुस्तक 15वें आयत की उसकी 3रा वचन। இறைவன் நம்ம எல்லாருடைய பாவங்களை அவர் அறிந்தவராக இருக்கிறார். परमेश्वर हमारी सभी पापों को पहचानने वाला परमेश्वर है। கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. பாருங்கள், நல்லோராக இருக்கட்டும் பொல்லோராக இருக்கட்டும் அவர்கள் செய்கிற எல்லா கிரியைகளை ஆண்டவருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. यहोवा की आंखें जो सब स्थानों में लगी रहती है वह बुरे और भरे ये शाम सब देखती रहती है करके लिखा है। எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்திலே इब्रानी की पुस्तक 4th अध्याय उसकी 13वें वचन पर அவருடைய பார்வைக்கு ஒன்றும் மறைவாக ஒன்றும் இல்லை என்று அங்கே और எழுதப்பட்டிருக்கிறது. उनकी सृष्टि को कोई वस्तु वहां पर न छिपाए लिखा है। எல்லாமே நிர்வாணமாக அவருடைய கண்களுக்கு முன்பதாக सभी जो இருக்கிறது. निर्वाणी एक उनकी आंखों के समान। அது இறைவனை அறிந்தவர்களாக இருக்கட்டும், वो परमेश्वर को जो कोई இறைவனை जाने அறியாதவர்களாக जो कोई இருக்கட்டும், परमेश्वर நம் को नहीं பாவம் எல்லாம் இறைவனுடைய கண்களுக்கு தெள்ள தெளிவாக அது இருக்கிறது हमारे அவருக்கு जो முன்பதாக. पाप ये सब परमेश्वर की आंखों के सामने ठीक सी दिखाई देती இந்த है। பாவமானது ये पाप जो है தை ஆண்டவர் வெறுக்கிறார். परमेश्वर से नकार करते हैं। நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 14 இருந்து 19வது வாக்கியம் வரை நீங்கள் नीति வாசித்தால் वचन 6:16 से 19 जब तक पढ़े तो இறைவன் வெறுக்கிற 6
6 காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर वहाँ पर नकार करने वाले 6 लंबे बात के बारे में लिखा है। இறைவனுடைய காரியங்கள் इनके जो कार्य அவருடைய பார்வைக்கு उनके जो दृष्टि அவர் पर வெறுக்கிற 6 காரியங்களும் वो जो नकार करने 6 बात அரோசிக்கிற 7 காரியங்கள் ஆண்டவர் அவர் வெறுத்து அரோசிக்கிற 7 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर नकार करने के जो 7 किस्म के बात அப்படி लिखा है। என்றால் முழுமையாக இது பெரிய பாவம் இது சின்ன பாவம் என்று ஆண்டவர் சொல்வதில்லை. ऐसे ही तो ये छोटा पाप भी बड़ा पाप इससे परमेश्वर नहीं कहता है। இந்த இறையல்ல ரெண்டு விதமாக அதன பாவத்தை பிரிச்சு வச்சிருக்காங்க. दो किस्म சரி, के அதாவது இப்ப இறையல் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த காரியங்கள் அந்த லெக்சரர்ஸ் போதிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். बाइबल कॉलेज में जो कोई सीख रहे हैं उन्हें ठीक से इसके बारे में वो बता எல்லா देगा। பாவங்களையும் ஆண்டவர் வெறுக்கிறார். सब पाप ஏன் 6 காரியங்களை வெறுத்து 7 காரியங்களை ஆண்டவர் அரோசிக்கிறார் என்று சொல்ல முழுமையாக எந்த பாவத்தையும் செக்ரிகேட் பண்ணாம அவர் பாவத்தை பாவம் என்று அவர் அதை வெறுக்கிறார். पाप के लिए पाप अगर कुछ बात अगर वो नकार करते हैं பாவத்தை வெறுத்ததுனால எல்லா பாவத்தையும் அவர் வெறுக்கிறதுனால தான் सब पाप को சிலுவையிலே பாவத்தை கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. सूली पर पाप को अगर वो हमारे मारा गया अगर हम देखते हैं பாவங்கள் என்று சொல்லாமல் पाप के பாவம் पाप எல்லா பாவத்தில இருந்து பாவங்கள் புறப்படுகிறது. सभी पाप से पाप वहां से निकलती है। ஆண்டவர் அருமையான திட்டத்தை வைத்திருக்கிறார் நாம் வெட்டிக் கொள்கிறது. परमेश्वर से ठीक से योजना रखा है। 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தில் நாம் அறிக்கையிட்டால் பாவத்திலே இருந்து வெற்றி, हम यदि कबूलात करें पाप से छुटकारा। 4வது चौथी बात பாவமானது पाप जो है அது தண்டிக்கப்படும். वो दंड किया जाएगा। நாம் அறிந்து பாவம் செய்யும்போது हम जानकर भी पाप करें நீ கண்டிப்பாக அந்த பாவத்தின் பலனை நீ அறுப்பாய். सचमुच நீ மன்னிப்பை பெற்றாலும் तुम क्षमा पाए பாவத்தின் பலாபலன் என்று சொல்லப்படுகிறது. पाप की जो फल जो है நித்திய ஆக்கினையிலே இருந்து நீ மீட்கப்பட்டாய், அது சரி. नित्य से तुम छुड़ाएगा वो ठीक है। இறைவனை அறிந்ததுக்கு பின்பு நீ வேணுக்கும் என்று நீ இறைவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசி परमेश्वर को पहचाने के बाद भी तुम उसके नकार நீ उसकी बातें कर நடந்தாலும் நீ அதை அறுக்க வேண்டும் என்று கலாத்தியர் 6:9 எழுதப்பட்டிருக்கிறது. चलाए तो भी इस प्रकार करना गलातियों 6:9 पर भी लिखा है। உன் பாவம் तुम्हारे पाप உன்னை சுற்றி இருக்கிறவர்களை பாதிக்கிறதாக இருக்கிறது. तुम्हारे अड़ोस पड़ोस में जो लेते हैं उनके लिए दाखिल आती மத்தேயு है। 2ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்திலே मत्ती दूसरे आयत 16 वचन ஏரோது செய்த பாவத்தினாலே हेरोद ने जो किया वो पाप அப்பாவி பிள்ளைகள் ஒன்றும் தெரியாத பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள். जो ना पहचाने वाले उस बच्चे वो உன் दाद சுய किए गए। பாவமானது உன் சுற்றி இருக்கிறவர்களை பாதிக்கும். तुम्हारे जो स्वयं जो किया वो पाप तुम्हारे अड़ोस पड़ोस के द्वारा 6வது करती है। காரியம் பாவமானது वो भी जो पाप जो है பாவத்தின் உச்சகட்டம் என்று சொல்லப்படுகிறது அவிசுவாசம். तो आपकी उचित जो உன் अविश्वास வாழ்க்கையிலே இறைவன் உன்னில் அன்பு கூர்ந்ததை तुम्हारी जिंदगी में நீ परमेश्वर உணராமல் இருப்பதை तुम ना पहचाने हुए இருக்கிறது. तुम रहना அது மிகவும் ஆபத்தானது, அன்பிலீஃப் என்று சொல்லப்படுகிறது. बड़े तुम्हारे लिए खतरा है। அது இறைவனுடைய செயல் உன்னுடைய வாழ்க்கையிலே அது தடுத்து நிறுத்தும். परमेश्वर की कार्य वो तुम्हारी जिंदगी में से हटाकर तुम्हें रोकेगी। மத்தேயு 13:58 मत्ती 13 उसकी அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் இறைவன் செயல்பட முடியாமல் அவர் செயலாட்டவில்லை என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. अविश्वास के द्वारा वे लोग नहीं है इसीलिए वो वहां पर कार्य नहीं कर पाए। 7வது 7वीं आयत உன் பாவமானது तुम्हारे जो पाप அது குறித்துள்ள காரியம் उसके बारे में நீ जान அதை ஓட எப்படி நீ அணுக போகிறாய். उसके द्वारा तुम कैसे उसे पहचाने थे। இறைவனோ பட்சத்திலே இருந்து உன் பாவத்தை நீ எதிர்க்கிறாயா परमेश्वर के அல்லது நீ சுயமாக உன் பாவத்திலே இருந்து நீ வெற்றி பெறுகிறதற்காக உன்னுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறதா? या तुम स्वयं से रहकर उसे विजय पाने के लिए किस प्रकार है? கடும் உபாசம், एकदम कठोर தன்னை उपवास, வெறுத்தல், अपने आपको दिंदा குடும்பத்தை விட்டு விலகி இருத்தல், परिवार से अलग रहना, தனிமையாக தன்னை தனிமைப்படுத்துகிறதுனாலே अपने आप को अकेलापन நீ करके சுயமாக பாவத்தை மேற்கொள்கிறதற்காக तुम स्वयं ही पाप के अलग நீ होने के लिए எத்தனிக்காதே, तुम इसके அது और உனக்கு தோல்வியை கொண்டு வரும். उसके द्वारा वो हार ले। ஒருபோதும் உன்னை நீ காணப்படுகிற தேவனுடைய குடும்பத்தை விட்டு நீ உன்னை தனிமைப்படுத்தாதே. कभी भी तुम अपने जो परमेश्वर के परिवार के द्वारा तुम अलग मत करो। இப்படி தனிமைப்படுத்தப்பட்டு கத்தோலிக்க பல பாதிரிகள் कैथोलिक के ऐसे कई பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளாக ஆகியிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த சபையானது அவர்களுக்கு விரோதமாக எந்த
நடவடிக்கை எடுக்க முடியாத நிர்பந்தத்திலே அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார். ऐसे பாப்பரசரும் வாயை மூடிட்டு இருக்கிறார். मुंह बंद कर बैठे हैं वो भी. கேரளால ஒரு நன்னு கிட்ட நடந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். केरला में जो हुए जो सब அது நிமித்தம் 5 நன்மார்கள் उसके द्वारा குருமார்களிடத்தில் பாவரிக்க செய்கிறது தடை செய்யப்பட வேண்டும். गुरुओं जो आकर उन लोग के पास पाप की कबला वो रोक करना है. அதனால இவ்வளவு பாலியல் வன்முறைகள் பெண்களுக்கு விரோதமாக நடக்கிறது என்று உச்ச நீதிமன்றத்திலே ஒரு கேஸ் நிலுவையிலே இருக்கிறது. नारी के द्वारा इस प्रकार ऐसी बात होती है करके और वहां पर उचित केस है. அதாவது விழுந்து போன நியாயாதிபதிகள் அதுக்கு விரோதமாக சட்டத்தை உருவாக்கினால் गिरा हुआ ऐसे ज्ञानी अगर इसके और कुछ कार्य को लाए तो பாதிக்கப்படுவோம். हम आकर ऐसे நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிலிப் பாஸ்டர் சொன்னார், ஊழியர் நாட்டிலும் சொல்லி இருக்கிறார். ऐसा अगर लिखे பல முறை பலர்கள் கிட்ட சொல்லி இருக்கிறார். कई सारे लोग कैसे कई बार कहा है मैंने. அப்படி நிகழாதபடிக்கு ஜெபம் செய்ய. ऐसा न होने के लिए எதற்கு இதெல்லாம் நடக்கிறது என்றால் தன் பாவத்தை மேற்கொள்கிறதற்காக. தொடர்ந்து நீ இந்த பாருங்க, அவன் அறிக்கை செய்கிறவன் தான் அதன படும் பாவத்தை செய்து கொண்டு இருப்பான். कबूला जो कोई वही ऐसे जो पाप को करता रहता है. அறிக்கை செய்கிறதுனாலே அல்ல, कबूलात करने से नहीं. இறைவனை பற்றி நீ அறிந்து அறிக்கை செய்கிறாயா? परमेश्वर को पहचान இல்லனா நீனே அதாவது ஜெயம் கொண்டறலாம்னு நீ அறிக்கை செய்கிறாயா? तुम ही खुद ही क्या मैं विजन. ரொம்ப கவனமாக இருக்கணும் பாவரிக்கையை குறித்து. நீ அறிக்கை செய்கிறதுனால ஒருபோதும் நீ விடுதலை ஆக மாட்டாய். कबूलात करने कभी तुम छुटकारा. இப்படி உபதேசம் பண்ணவன் தான் சபையை பிரிச்சான். ऐसे उपदेश करना சபைக்கு விரோதமாக அதாவது செயல்பட்டான். அவன் எவன் கிட்ட போய் பாவரிக்கை செய்து அதாவது மன்னிப்பு கேட்க முடியும்? तुम उनके पास किसके पास जाकर तुम पाप. அவனும் அதன பாவரிக்கை வாங்கிட்டு இருக்கான். वो भी पाप की कबूलात. இந்த கள்ளர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு நல்லா பாத்துக்காங்க. இந்த கள்ளர்கள் எல்லாம் நான் ஐ ஷுட் எக்ஸ்போஸ் இட். झूठे के बारे में ऐसा बताना है. தன் சகோதரனுக்கு குறித்துள்ள காரியத்தை அறியாமல் अपने भाई के विषय पर वो नहीं पहचान. இவன் பாவரிக்கை செய்கிறான். எனக்கு விரோதமாக கேஸ் போட்டுட்டு ये पाप करके எனக்கு விரோதமாக எல்லாம் செஞ்சுட்டு मेरे विरोध இவன் பாவரிக்கை வாங்கிட்டு இருக்கான். पाप की कबूलात. இந்த மாதிரி கள்ளர்கள் கிட்ட பாவரிக்கை செய்யாத. நீனும் அந்த பாவத்தை அதாவது உனக்கு மன்னிப்பு கிடையாது. ऐसे झूठे के पास मत करो, वो तुम्हारे लिए भी पाप की क्षमा नहीं होगी. நான் தெளிவாக மக்களுக்கு நான் சொல்கிறது தான். मैं ठीक से लोगों को यही யோபு समझाता வந்து பொல்லாப்பை பார்த்து அவன் விலகிறவனாக ஆண்டவர் अय्यूब को देखो, वो आकर जो नकार है उससे अलग रहना. பொல்லாப்பு உனக்கு தெரியும், அங்கே உட்கார்ந்துக்கிட்டு अरे जो बुरी आने वाली तुम उसे ही ஒரு ஊழியக்காரங்க அவருக்கும் பிரியமாக இருக்க முடியல, இவருக்கும் பிரியமாக இருக்க முடியல. के लिए भी प्रिय नहीं रह पा நான் रहे. என்ன சொல்றேன்னா, அவருக்கும் பிரியமாக இருக்க வேண்டாம், எனக்கும் பிரியமாக இருக்க வேண்டாம். ஆண்டவருக்கு பிரியமாக இருந்துட்டு சபை விட்டு நீ வெளியே போயிரு. मैं क्या कहता हूँ, उनके लिए भी प्रिय नहीं, इनके लिए भी नहीं, मंडली के लिए भी नहीं, तुम परमेश्वर के प्रिय अलग रह जाओ. ஸ்ட்ரைட்டா தான் சொல்றேன். ठीक से ही இது कहता. எல்லாம் அலை வாயிலாக அதன போட்டுன்னு தான் சொல்றேன். ये सब आकर ऑनलाइन इसमें நீ அதன போயிரு. ऐसी நீ तुम கூட இருக்க முடியாது. நீ வந்து தகுதி அட்டவன். तुम आकर उसके நாம் பாவம் என்று சொல்லப்படுகிறது. பாவம் பிரிவினையை உண்டாக்கும். पाप आकर वहां पर अलग कर दिए. ஆண்டவர் நம் பாவங்களை அறிந்திருக்கிறார். परमेश्वर हमारे பாவத்தை வெறுக்கிறார். पाप को नकार करते அவர் हैं. உனக்கு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். நீ எப்பொழுது உன் சகோதரனிடத்தில் நீ அறிக்கை செய்து तुम्हारे भाई के पास तुम सदा நீ சமாதானமாக ஆரோக்கியமாக நீ இரு என்று, तुम शांति के साथ आरोग्य के साथ रहो. அது தெரிந்திருந்த போதிலும் நீ உன் சகோதரனுக்கு விரோதமாக நீ செய்கிற பாவம் நீ அறுப்பாய். तुम्हारे जो पाप भाई के द्वारा किया उस पाप को तुम नकार करोगे. உன் பாவம் உன் சபையார்கள் மேல் அது நீ எந்த பாவத்தை செய்கிறாயோ तुम जो पाप करे உன் சபைகளை அது சுட்டும். तुम्हारी जो मंडली में वो घूमेगी. இறைவனுடைய கிரியையை அது தடுக்கும். परमेश्वर की क्रिया को से நீ रोक எப்படி डालेगी. அதை மேற்கொள்ள போகிறாய், சந்திக்க இருக்கிறாய். कैसे उसके सामना This is the greatest problem in Christianity and in each churches. यही हर एक जो मसीहा है हर एक मंडली में ऐसी बात होती है. பாவத்தை குறித்து போதகர்கள் மறுபடியும் பேச வேண்டும். पाप के बारे में உன் சுய முயற்சினாலே பாவத்திலிருந்து நீ விடுதலை பெறவே முடியாது. तुम्हारी जो स्वयं रीति से तुम कभी पाप से मुक्त नहीं पा सकते हो. ஆண்டவர் சொல்ல, உன் முழு இதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு சிந்தையோடு என்னில் அன்பு கூற வேண்டும். पूरे मन पूरे तन पूरे मन से तुम ईश्वर प्रेम करोगे. எதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார் क्यों என்றால், परमेश्वर कहता है ஒரு மனிதன் இறைவனிடத்தில் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அவனிடத்தில் அன்பு கூறும்போது, एक इंसान जब परमेश्वर का पूरे मन पूरे तन से जब परमेश्वर का प्रेम करे, இறைவன் பாவத்தை குறித்து என்ன சிந்தித்திருக்கிறார், परमेश्वर पाप के बारे में क्या सोचे, அவருடைய சிந்தனையானது அதை வெறுக்குது. उनके
उनके सोच अगर उसे அவருடைய अलग சிந்தனையானது நமக்கு நல் வழியை காண்பித்திருக்கிறது. ஒப்புரவாகி அதாவது பாவ அறிக்கை செய்து இருக்கும்படிக்கு. उनके सोच जो है वो अलग அப்படி करके இல்லாவிட்டால் அந்த பாவத்தின் பலனை நீ இங்கே அறுக்க வேண்டும் என்றும், ऐसे कर ही पाप के அது तंगा உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் மேல் பாதிப்பை கொண்டு வரும் என்றும், तुम्हारे घुमा फिरे हुए लोगों को இறைவனுடைய लेके आएगी। கிரியையை அது தடுக்கும் என்றும், परमेश्वर की क्रिया நீ को எப்படி नकार அதை करे। எதிர்கொள்ள போகிறாய் என்று தீர்மானிக்க வேண்டிய தீர்மானம் உன் கரத்திலும் என் கரத்திலே तुम இருக்கிறது. कैसे उसके सामना करो, तुम्हारे हाथ और मेरे हाथ में है। எப்படி அதாவது பாவத்தின் தாக்கம் நம்மேல் இருந்தாலும் ऐसे पाप की दबावट हमारे अंदर हो तो भी ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर अच्छे एक वादा को दिया है। பாருங்கள் 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4-5 வாக்கியத்தை இரண்டாவது காரியம் வாக்குத்தத்தம். दूसरे जो है परमेश्वर की நாம் वादा, முதலாவது மனிதர்கள் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி जो கொண்டிருக்கிறார்கள். इंसान हो इसके जो प्रॉब्लम के फेस कर रहे हैं, ஆண்டவர் மனிதனுக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर अपने लोगों का ठीक से का वादा 2 दिया கொரிந்தியர் है। 10 அதிகாரம் 4-5 வாக்கியம். दूसरा कोरिन्थियर 10वां अध्याय முதலாவது 4-5, ஆண்டவர் நமக்கு போர் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். परमेश्वर पर हमारे लिए सभी மாம்சத்துக்கு तलवार दिए। ஏதுவாக கத்தி கனச்சி அதாவது அடிச்சு பிடிச்சு அதாவது அந்த போர் ஆயுதம் இல்லாமல் मासी की रीति से लड़ाई झगड़ा ऐसे हथियार ऐसे नहीं। அரண்களை அதாவது தேவனுடைய கிரியைக்கு விரோதமாக எழும்புகிற அரண்களை முறியடிக்கும்படிக்கு परमेश्वर के सामना जो करने वाले उसे गाँव मारने के लिए எப்படிப்பட்ட போர் ஆயுதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். कैसे हथियार को दिया இந்த है। போர் ஆயுதத்தை உபயோகிக்கிறவர்கள் ये हथियार को जो कोई எப்பொழுதும் தன் உபதேசத்திலே का सदा अपने उपदेश में, தன் பிரசங்கத்திலே अपने शुभ संदेश தன் पर, பேச்சிலே अपने बोली पर எல்லாரையும் கிறிஸ்துக்கு கீழ்ப்படிய செய்வான். सभी मसीह के अधीन நீ करने के लिए करे। கிறிஸ்துக்கு கீழ்ப்படியணும். तुम मसीह के अधीन होना பாஸ்டர் है। எனக்கு கீழ்ப்படிகிறதற்கு சொல்லுகிற எவனும் அவன் கள்ள பாஸ்டர் ஆகும். मेरे अधीन होने के लिए ऐसे कोई இறைவனுடைய வார்த்தையை காண்பிக்கிறதற்காக இறைவனுடைய வார்த்தையை பேசுகிறதற்காக நான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். परमेश्वर के वचन को बताने के लिए मैं இறைவனுடைய निर्णय வார்த்தை किया இப்படி है। சொல்லுகிறது. परमेश्वर के அதற்கு நீ கிறிஸ்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக போராயுதத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். मसीह के अधीन होने के एक तलवार के समान हमें है। விசுவாசிகளும் கிறிஸ்துடைய வசனத்துக்கு நேராக அவர்களை நடத்த வேண்டும். विश्वासियों वो परमेश्वर के मसीह के उस वचन की ओर நீ से அதாவது உட்கார்ந்துக்கிட்டு அதாவது டீப் பிரீத் எடுக்கணும் டீப் பிரீத்தை விடணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி கொடுக்காத. चुप रहकर गहराई ऐसे सोचना है, ऐसे பிசாசுக்கு நேராக நீ நடத்தாதே. शैतान की ओर से मत चलाओ। ஆண்டவருடைய ஒரு மெய்யான பக்தன் परमेश्वर के एक அவன் ठीक வெற்றி एक கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு போராயுதங்களை கொடுத்திருக்கிறார். परमेश्वर हमारे இந்த போராயுதத்தை உபயோகிக்கிறவர்கள் எவரும் इस हथियार को जो कोई उपयोग करे அவர்கள் கிறிஸ்துக்கு நேராக அவர்களை நடத்த வேண்டும், நடத்துவார்கள். वो मसीह की ओर से चलाएंगे, वो उस प्रकार वो இதுதான் चलाए। பெரிய வாக்குத்தத்தம் நம்ம உடையவர்களாக இருக்கிறோம். यही एक बड़े वादा के समान है। எந்த யுத்தமும் कोई भी युद्ध हो, ஆவிக்குரிய யுத்தத்தை आत्मिक युद्ध, ஆண்டவரே அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். परमेश्वर उसे तैयार कर रखा है। நாம் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம் என்றால் हम पवित्र आत्मा पाए तो இந்த வல்லமையானது ये सामर्थ சாத்தானுடைய ராஜ்யத்தின் வல்லமைக்கு எதிர்கொள்ளும்படி शैतान के समान उस राज्य को योद्धा அவன் करने के தன்னுடைய लिए சைனிகளோடு அவன் நமக்கு எதிர்த்து वो நிற்கிறான். अपने सैनिक के समान हमारे युद्ध करे हैं। நம்முடைய போராயுதத்தை நாம் தரித்து கொண்டு हमारे तो हथियार को हम पहन कर அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படிக்கு उनके विरोध हम युद्ध लड़ने के लिए பாருங்கள் நன்மையாக அந்த யுத்தத்தை ஜெயமாக முடிய செய்யும்படிக்கு ठीक से उस जयवंत उस युद्ध लड़ने के लिए அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக முடியும் என்று ரோமர் 8:28 எழுதப்பட்டிருக்கிறது. पर जो कोई प्रेम करे तो वो रोमियो की पुस्तक வெற்றி 8:28 நம்முடையது, जय हमारे लिए, போராயுதம் நம்முடையது. जो आकर युद्ध हमारे लिए, இதுக்கு அவர்களை கிறிஸ்துக்கு நேராக நாம் நடத்தும் போது ये मसीह की ओर से हम जब उसे चलाएंगे அவர்கள் இந்த போரிலே அவர்கள் நம்மோட சேர்ந்து ये கொள்வார்கள். लोग इस तलवार के साथ हमारे साथ जुड़ जाएंगे। நாம் எல்லாரும் சேர்ந்து हम सब मिलकर சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக, शैतान के राज्य के विरोध, பாவத்துக்கு விரோதமாக, पाप के विरोध, உலகத்துக்கு விரோதமாக संसार के विरोध, இந்த போர் ये जो हमारे हथियार இது தீமையாக நமக்கு விரோதமாக ஒரு போர் செய்கிற தீய கூட்டம் சாத்தானுடைய கூட்டம் இருக்கிறது. एक बुरे करने के शैतान के झुंड है। முடிவு इसके अंत வெற்றி நம்முடையது. हमारे लिए ஹalleluya. हालेलुया। மூன்றாவது வாக்குத்தத்தம் तीसरे जो वादा, நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம். दूसरे जो हमारे दिए वो विश्वास। பிலிப்பியர் 4 அதிகாரம் 13வது வாக்கியத்தை வாசிக்கலாம். फिलिपियों 4:13 को पढ़िएगा। இங்கே பவுலடியார் என்ன கூறுகிறார்?
यहाँ पर पौलुस क्या कहता है? இந்த வாக்குத்தத்தம் इस वादा மிக அருமையான வாக்குத்தத்தமாகும். बड़े एक अच्छे वादा है. கிறிஸ்துனாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே मुझे बलवंत करने वाला मसीह के द्वारा எல்லாவற்றையும் செய்கிறதற்கு எனக்கு பலன் உண்டு. सभी कुछ करने के लिए मुझे सामर्थ्य है. என்று இங்கே பவுலடியார் கூறுகிறார். ऐसे कर यहाँ पौलुस कहता கிறிஸ்து है நம்மை பலப்படுத்துகிறதற்காக அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். मसीह हमारे लिए बलवंत करने के लिए वादा को दिया है. நான்காவது வாக்குத்தத்தம் चौथी वादा இந்த போரை செய்யும்படிக்கு तलवार युद्ध लड़ने திவ்ய வல்லமையானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. परमेश्वर की जो सामर्थ्य हमारे लिए दिया है. இந்த வாக்குத்தத்தம் ये वादा எபேசியர் 6 அதிகாரம் 10வது வாக்கியத்திலே एफेसियों 6:10 पर கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்பட வேண்டும் என்று परमेश्वर और उसकी शक्ति पे तुम आकर बलवंत होना है. இங்கே பவுல் கூறுகிறது. यहाँ पर पौलुस कहता है இந்த வாக்குத்தத்தத்தை உடையவர்களாக ये वादा के समान தீங்கு நாளிலே जब उस समय बुराई के समय நாளிலே அவனை மேற்கொள்ளும்படிக்கு तो उस समय में तुम उसके सामना करने के சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொண்டு सर्व उसे தேவ வல்லமையினாலே நீங்கள் நிறைந்து இருக்க परमेश्वर வேண்டும். के सामर्थ्य के द्वारा भरा रहना இந்த है. வாக்குத்தத்தம் நம்முடையது. ये वादा हमारे लिए. இந்த வாக்குத்தத்தம் உடையவர்கள் ये वादा के जो लोग हैं கொரிந்தியர் 15 அதிகாரம் 57வது வாக்கியத்திலே पहला कोरिन्थियों 15 उसकी 97 में இங்கே அவர் என்ன கூறுகிறார்? यहाँ पर वो क्या कहते हैं? வாசிக்கலாம். पढ़िएगा. நாம் தொடர்ந்து இந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டே நாம் இருப்போம் என்று அங்கே मैं எழுதப்பட்டிருக்கிறது. निरंतर इस जयवंत को मैं पाऊंगा करके लिखा है. 1 கொரிந்தியர் 15:57. पहला कोरिन्थियों 15 उसकी நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மாலே ஜெயம் உண்டாகிறது அரிதான காரியம். हमारे लिए से जो विजय देने वाला परमेश्वर के द्वारा जयवंत जो कोई हमारे இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் நமக்கு அவர் அருள் செய்கிறார். यीशु मसीह के द्वारा हमारे लिए जयवंत ले आता है. ஆறாவது காரியம், छठवीं நாம் बात, தனிமையாக இந்த போராட்டம் இந்த யுத்தத்திலே இல்லை. हम अकेलापन में ये युद्ध में नहीं है. நம்மோடு இறைவன் இருக்கிறார். हमारे साथ परमेश्वर है. எபிரேயர் 13 அதிகாரம் 5வது வாக்கியம். इब्रानियों के पुस्तक நான் உன்னை விட்டு விலகதோ இந்த போரேலே உன்னை விட்டுட்டு நான் ஓடுவதில்லை. मैं ना तो तुम्हें छोड़ूंगा इससे छोड़कर तुम्हें नहीं भागूंगा. விலகி போக மாட்டேன். मैं तुमसे இந்த போர் செய்யும்படிக்கு நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். युद्ध करने के लिए मैं तुम्हारे संग रहूंगा करके कहता है. முடிவான வெற்றி நம்முடையது. अंत में जो जीवन हमारी है பரலோகம் என்று சொல்லப்படுகிறது. स्वर्ग जो कहलाती है வெற்றி பெற்றவர்கள் பிரவேசிக்கும் ஸ்தலமாகும். जयवंत जो कोई पाता है उसके अंदर प्रवेश करने का அவர்கள் स्थल है. குருத்தோலைகளை பிடித்து वे लोग उस लाठी को लेकर கொண்டு அங்கே அவர்கள் இறைவனை वहां மகிமைப்படுத்தினார்கள். पर वे लोग परमेश्वर की महिमा किए. குருத்தோலைகள் மூலமாக அக்காலத்திலே तो लाठी को लेकर उस काल पर வெட்டி பெற்றவர்களுக்கு முகுடம் சூட்டப்படும். जयवंत जो कोई पाए उन्हें मुकुट दिया जाएगी. குருத்தோலைகளை பிடித்தவர்கள் जो कोई हाथों में मुगल அவர்கள் लिए ஆர்ப்பரிக்கிறார்கள் என்றால் वे लोग अगर जय அவர்களுடைய அணியானது வெற்றி பெற்றது என்று वो அர்த்தமாகும். जय जयकार करे तो क्योंकि वो विजय पाए हैं. அவர்கள் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு वे लोग अपने हाथों पे लेकर என்று வெளிப்படுத்தலே ऐसे எழுதப்பட்டிருக்கிறது. लगा प्रकाशित அப்படி என்றால் இயேசுடைய போர் வீரர்களாக ऐसा तो परमेश्वर के सैनिक நாம் வெற்றி பெற்றோம் हम विजय पाए என்று நாம் பரலோகத்திலே வெற்றி வேந்தர்களாக स्वर्ग पर हम एक विजय के समान அங்கே பிரவேசிக்க இருக்கிறோம். पर हम प्रवेश இந்த करें. வாக்குத்தத்தம் நான் 7 விதமான பாவத்தின் காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கினேன். ये वादा ये 7 किस्म के बात 7 விதமான இறைவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை சொன்னேன். 7 किस्म में परमेश्वर दिया वादा को कहा. இக்காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். अभी इस काल पर हम जीते பல விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் நமக்கு உண்டாகி कई सारी கொண்டிருக்கிறது. समस्या कई सारी युद्ध हमारे இதிலே होती है. 7 விதமான ஆண்டவர் நமக்கு உறுதுணையாளர்களை கொடுத்திருக்கிறார். इसमें 7 किस्म के बाद परमेश्वर हमें साथी को दिया है. 7 உறுதுணையாளர்கள் 7 हमारी जो रहने वाली बात அல்லது நம்முடைய கலீக்ஸ் என்று या சொல்லப்படுகிறது. हमारी जो मित्रता जो लोग தோழர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தோழர்கள் हमारी जो मित्रता को கம்பேனியன் என்று சொல்லுவார்கள். कंपेनियन जो कहते हैं அல்லது பார்ட்னர்ஸ் என்று या சொல்லுவார்கள். हमारी जो पार्टनर्स जो कहते हैं நம்ம லைஃப் பார்ட்னர், हमारी जो लाइफ पार्टनर நம்முடைய மனைவியை லைஃப் பார்ட்னர் என்று சொல்லுவாங்க. हमारी जो पत्नी को एक लाइफ पार्टनर के समान அப்படியே वैसे ही திருச்சபையிலே இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் मंडली में जो कोई रहने ஆண்டவர் தோழர்கள் ஒரு 7 விதமான தோழமையை அவர் இணைத்து வைத்திருக்கிறார். 7 लोग की किस्म के एक मित्रता ஒரு को रखा வெற்றி உள்ள है. கிறிஸ்துவ வாழ்க்கை
செய்ய வேண்டும் என்றார். जयवंत जो मसीह जिंदगी இந்த 7 காரியங்களை நீங்கள் சீக்கிரமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 7 किस्म की बात शीघ्र से लिख के रखो. ஒன்று, நீ வெற்றி பெறவதற்காக पहले तुम विजय पाने இறைவன் தம்முடைய திருமறையை எழுதி கொடுத்தார். परमेश्वर अपने वो जो वचन को लिख ஒன்று दिया. யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம். पहला யோவான் दूसरा अध्याय पहला वचन. நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கும்படிக்கு நான் இதை உங்களுக்கு எழுதுகிறேன். तुम पाप ना करे इसीलिए मैं तुम्हें इस बात को लिखता है. சங்கீத புத்தகம் 119 11வது वचन வாக்கியம். संहिता 119 उसी पहले आयत. உமக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் இருக்கும்படிக்கு உம்முடைய வார்த்தையை என்னுடைய இதயத்துக்குள்ளாக நான் வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். से मैं पाप ना करे तुम्हारे मन की जो बात लिख कर रखा है कर कहता है. வேதாகமம் எழுதப்பட்டது அறிவை பெருக்கிக் கொள்ளும்படிக்கு அல்ல, शास्त्र लिखा हुआ है ज्ञान को बढ़ाने के लिए. நான் பெரிய புத்திசாலி என்று சொல்லுகிறதற்காக அல்ல, मैं बड़े ज्ञानवान திருமறை என்று சொல்லப்படுகிறது. शास्त्र के मतलब இது எதுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் क्यों என்றால், लिखा हुआ है நாம் பாவம் செய்யாமல் வெற்றி வாழ்க்கை வாழும்படிக்கு. पाप के बिना हम अगर जीवन पाने के लिए இறைவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு தோழராக கொடுத்திருக்கிறார். शास्त्र हमारे एक मित्र के समान दिया. இரண்டாவது தோழர் दूसरे जो हमारे 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வாக்கியம். दूसरे कोरिन्थियर पहले उसी கிறிஸ்துவை நமக்கு தோழராக கொடுத்திருக்கிறார். मसीह हमारे एक मित्र के समान दिया. மத்தேயு 28:20 मत्ती 28 உலகத்தின் முடியும் பரியந்தம் உங்களுக்கு நான் தோழராக इस இருப்பேன். संसार के अंत तक मैं तुम्हारे संग रहूंगा. இங்கே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு यहाँ पर ஸ்தோத்திரம். हमारी जो जीवन देने वाला हमारे परमेश्वर को धन्यवाद हो. அவர் நம்முடைய தோழராக वो இருக்கிறார். हमारे लिए जो एक मित्र மூன்றாவது है. தோழர் तीसरी जो बात பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். पवित्र आत्मा है. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம். रोमियो 8 दूसरी आई. ஆவியின் பிரமாணமோ என்றால், आत्मा के प्रमाण என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலே இருந்து என்னை விடுதலையாக்கிட்டு என்று சொல்லுகிறார். जे मेरे पाप के मृत्यु से अलग किया है. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் நமக்கு தோழராக கொடுத்திருக்கிறார். पवित्र आत्मा हमारे लिए कोई साथी मददगार के समान நான்காவது दिया है. தோழர் चौथी जो बात ஊழியக்காரர்களாகும், सेवका को दिया है. ஆலோசனை கொடுக்கிறவர்களாக அவர்கள் செயல்படுகிறார்கள். आलोचना देना के समान वे लोग कार्य करते பாருங்கள், हैं. ஊழியக்காரர்கள் देखो हम सेवक जो है நன்றாக ஊழியக்காரர்கள் இந்த வசனத்தை மனதிலே கொண்டு இருங்கள். सेवक लोग अच्छे से मन पर ये वचन को- இயேசுவானவர் அவர் தூயராக இருந்தார், यीशु मसीह का दूय पवित्र பாவம் थे. இல்லாமல் இருந்தார், ना पाप किए हुए थे. பாவத்திலே அவர் ஜனிப்பிக்கப்படவில்லை, पाप पे वो जन्म नहीं அவரில் लिए. பாவம் காணப்படவில்லை, उन पे पाप नहीं था. ஒன்றும் அறியாதவராக அவர் நிஷ்கலங்காக இருந்தார். कुछ भी नहीं समय एक निष्कलंक की समान थे. அவர் தம் சீடர்களோடு அவர் கடைசி பிரார்த்தனை பிரார்த்திக்கும் போது चेले के साथ अंत में क्या प्रार्थना की? அவர்களை அணைத்துக் கொண்டு उनको मिलाकर அவர் தம் பிதாவிடத்தில் அவர் ஜெபம் பண்ணுகிறதை மனதிலே கொண்டவர்களாக ஊழியத்திலே இருங்கள். अपने पिता के द्वारा एक मन पर प्रार्थना एक सेवा के समान. யோவான் 17ஆம் அதிகாரம் 19வது வாக்கியம். योना 17:19 पर இவர்களுக்கென்று நான் என்னை பரிசுத்தமாக நான் என்னை காத்துக்கொண்டேன். इनके लिए मैं अपने हाथों को पवित्रता से संभालता हूँ. உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை நான் இவர்களுக்கு கூறினேன். तुम्हारे जो पवित्र के शब्द में நான் என்னுடைய கிரியையில எல்லாத்தையும் பரிசுத்தத்தை நான் காண்பித்தேன். मैंने जो क्रिया में हर एक में पवित्रता को दिखाया है. என்னுடைய எல்லா காரியத்திலும் அன்பும் இரக்கமும் அரவணைப்பும் நான் இவர்களுக்கு मेरे காண்பித்தேன். हर एक प्रेम में दया और इस प्रेम को मैं दिखाया है. ஒதுக்கப்பட்டவர்களை நான் அணைத்துக் கொண்டேன், சமாரிய ஸ்திரியை அணைத்துக் கொண்டேன். हटाए वो समाज स्त्री को मैंने मिला लिया है. தவறு செய்த ஒரு ஸ்திரியை கல்லெறியும்படிக்கு கொண்டு வந்தார்கள். गलत किया वो एक स्त्री को पथरवा करने लिया है. நான் எப்படி அணைத்துக் கொண்டேனோ मैं एक जैसे पकड़ बुला அப்படியே लिया. கொடூர பாவியையும் वैसे कठोर அவன் पाप में பாவம் செய்தால் நீங்கள் वो पाप किए तो उस पर அவனை நீ கண்டி उसे तुम खंडन करो, उनर्थ, उन्हें ठीक करो, அவனுக்கு நீ சித்தாமணி கொடு, उनको एक चेतावनी दो. நீ ஒரு தண்டனையும் கொடுத்து எப்படியும் அவனை உன்னோட அணைத்து வைக்கிறதற்காக உன் அன்பை நீ வெளிப்படுத்து. एक दंड को भी देकर उनके तुम्हारे साथ प्रेम करने के लिए उन्हें मिलाओ. அவர் பிரார்த்தித்தது மாத்திரமல்ல, பிரார்த்தனை என்று சொல்லப்படுகிறது. प्रार्थना के मतलब ஒரு மனிதனும் தன் இருதயத்தை திறக்கும் இடம் தான் பிரார்த்தனை. हर एक ये व्यक्ति अपने जो मन को खोलने की वही நீங்க एक प्रार्थना है. எவ்வளவு நெருங்கிய, அதாவது உன்னுடைய மனைவியா இருக்கட்டும், உன்னுடைய கணவராக இருக்கட்டும், ஊழியக்காரனாக இருக்கட்டும், பாவரிக்கை செய்கிற ஒருத்தனும் தன்னுடைய இருதயத்தை முழுமையாக திறந்து அவன் காண்பிக்க மாட்டான். आपके जो मित्रता हो चाहे पति हो कोई भी हो, सेवक अपने जो मन को पूरी तरह से खोल कर कभी அப்படி नहीं दिखाए. காண்பிக்கிறவன் ஒருத்தன் யா முன்னாலவா ऐसा अगर कोई हो तो मेरे सामने आओ. அவன் காமிக்க மாட்டான். वैसे இந்த नहीं. பிரார்த்தனையை ஆண்டவர் எதற்கு மனிதனுக்கு கொடுத்தார் என்ற ஒரு ரகசியம் என்னவென்றால், ये प्रार्थना जो क्यों है? என்கிட்ட வரும்போது தான் நீ உன் இருதயத்தை நீ என்கிட்ட திறப்ப. जब तुम मेरे पास आओगे तब तुम्हारे हृदय को खोलोगे. அதுல இருக்கிறதாவது அசடுகள், அது இருக்கிறதாவது கல்விசம், उसके- பாவரிக்கை உபதேசம், பாவரிக்கை அப்படி சொல்றவன் என் முன்னாலவா? பாப் कैसे நீ उपदेश- பாவரிக்கை செய்யும் போது உன் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஒன்றும் மறைக்காமல்
நீ பாவரிக்கை செய்கிறாயா? तुम्हारे जो पूरे मन को ऐसे நீ बनाए बिना செய்ய तुम மாட்ட. எனக்கு தெரியும். அவன் பாவரிக்கை செய்யும் போது அது என்ன அவன் வந்து அதாவது பொய் சொல்லுவான். तुम ऐसे पाप की कबूलत करते तभी भी वो झूठ बोलेगा। மேன்மையான உபதேசத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் குறைவான மனுஷன் வந்து அதுல குறையாகத்தான் இருப்பான். उचित उपदेश உபதேசம் தப்பு கிடையாது. उपदेश गलत नहीं है। அதை கை கொள்ளுகிறவன் வந்து அதாவது சீராக அவன் அதை கை கொள்வதற்கு இயலாதவனாக இருக்கிறான். उससे जो कोई पालन करे वो ठीक से उसे पालन नहीं அதனால करता है। பாவரிக்கை உபதேசம் என்று சொல்லாத. पाप के उपदेश நீ அதாவது சரியாக இருக்கிறாயா? तुम भी क्या उसमें ठीक है? அப்போ ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா परमेश्वर ये सब का क्या அந்த பரலோக ஜபத்துல சொல்றாரு. स्वर्ग में பரலோகத்தை பார்த்தா அது நான் என்னுடைய சகோதரனை மன்னிக்கிறது போல நீர் என்னை மன்னியும்னு சொல்லி जैसे हमारे अपराध क्षमा किया वैसे तू भी हमारे अपराध को அதை क्षमा நம்ம करो। பப்ளிக் பிரேயர் ஆகவும் பண்ணுகிறோம். एक पब्लिक के समान प्रार्थना कर रहे हैं। பிரைவேட்ல நீ அந்த ஜபத்தை பண்ணும்போது प्राइवेट में अलग பப்ளிக்காக அதனை பண்ணுகிறது வந்து நீ மாய்மாலக்காரனாக நீ சொல்லுறாயா? पब्लिक में रहने क्या है कि एक अलग समान तुम कहते நீ हो। தனியா இருக்கும்போது நீ மாய்மாலம் ஆண்டவர்கிட்ட பண்ண முடியாது. तुम जब अकेलापन में रहोगे वैसे பண்ணவே முடியாது. नहीं कर என் சகோதரனுக்கு நான் மன்னிக்கிறது போல் मेरे भाई के जैसा क्षमा कर। ஆண்டவரே हे परमेश्वर அப்படி ஒரு இருதயத்தை தாழ்மாண்டவரேன்னு தான் நம்ம அதನ್ನ இருப்போம். ऐसा एक मन को दो करके ही हम ऐसे எல்லாத்துலயும் பக்கண்டிப்பன் ஹிப்போக்ரசி सब में एक घमंडीपन के समान रहते हैं। இப்படித்தான் இருந்துகிட்டு அதாவது நெஞ்சு அடிக்கிறது. ऐसे ही रहकर छाती நான் पर இவர்களுக்கு விரோதமாக இருக்கிறேன். मैं इनके विरोध நீ हूँ। உண்மையா இரு. நீங்க அறிக்கை பண்றாயா? तुम सच्चा रहो। तुम क्या प्रेम நீ करते हो? அப்படி உன்னுடைய இருதயத்தை முழுவதும் तुम ऐसे हो तो சிலவங்க வந்து அதனை இப்படி அதாவது சில கள்ளர்கள் कुछ झूठे लोग சார் கிட்ட மட்டும் வேற யார்கிட்டயும் அறிக்கை பண்ண மாட்டாங்க. सारे के पास எல்லாம் கள்ளத்தனம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். ऐसे जो कोई தன்னுடைய இருதயத்தை திறக்க முடியாது. वो हृदय को अपने खोल नहीं सकते हैं। நீங்க கொஞ்சமாவது அதாவது கொஞ்சம் உண்மையாக இருங்க. थोड़ा कम से कम थोड़ा बहुत तो அப்போ நீங்க மேன்மை பாராட்டுறதுக்கு இடம் இருக்கு. तभी तुम அப்படி இல்லைன்னா மேன்மை பாராட்டாது. ऐसा नहीं तो घमंडी मत करो। உற்று छोड़ दो। இறைவனிடத்து அதை நான் கடைசியில சொல்றேன். பிரார்த்தனையை பற்றி சில காரியங்கள் உங்களுக்கு நான் அறிவிக்க இருக்கிறேன். कहता है कुछ प्रार्थना के बारे में। பாஸ்டர் என்று சொல்லப்படுகிறவர்கள் पास्टर के बारे में ஜனங்களுக்கு என்று தங்களை அதாவது அர்ப்பணித்தவர்கள் लोगों के लिए अपने आप को अर्पण किए लोग அவர்கள் நற்போட்சேவகர்களாக இருக்கிறார்கள் என்று अच्छे सैनिक 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. दूसरा इस पर நீ लिखा हुआ है நற்போட்சேவகனாக இரு. तुम अच्छे सैनिक बनकर रहो। இப்ப பாருங்கள் ஊழியக்காரர்கள் எல்லாரும் போர் சேவர்கள். देखो अभी ये सब सेवक सब அப்படின்னா सैनिक நாம் है। எல்லாரும் ஒரு சைனிக் ऐसे सैनिक के என்று समान அர்த்தமாகும். ऐसे अर्थ है। போர் செய்கிறதற்காக சைனிக் உங்களை பயிற்சிப்பிக்கிறதற்காக சைனிக் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். हम सब है। பயிற்சியிலே பாருங்கள் இஸ்ரேல் தேசத்துல இப்பொழுது ஒரு அதிரடி அதாவது அது இதுவரை நடக்காத எந்த இதுலயும் அப்படி எங்கேயாவது நடந்திருக்கும் நான் எனக்கு தெரியாது. இப்போ நடந்தது போன வாரம் நடந்தது. इस्राएल में ऐसे युद्ध कुछ आपको पिछला ஒரு மிலிட்டரி ட்ரெய்னர் एक मिलिट्री का அவர் ट्रेनर வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும்போது கொலாப்ஸ் ஆகி அதாவது விழுந்து இறந்து போனார். वो जब सिखाया उस समय गिर कर அவருடைய மரணம் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு उनके मृत्यु ஒரு வாரம் ஆயிட்டு இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கு முடிவு அதாவது சொல்ல முடியல. अब तक उसके जांच से अभी तक भी उसका பாருங்க அந்த போர் அது ரொம்ப அதாவது நம்ம வந்து அவரை போட்டணும். தன்னை மாதிரி அதாவது எல்லா போர் சேவகர்களும் அதாவது நல்ல ட்ரெயின் பண்ணி இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கிட்ட எவ்வளவு ஆக்ரோஷமாக தன் தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் எவ்வளவு அதாவது ரிஸ்க் அதாவது எடுத்திருப்பாரு. कितने बड़े रिस्क எவ்வளவு பிரஷர் அவருக்கு உள்ளாக உண்டாயிருக்கும். कितने बड़े प्रेशर आकर हुआ होगा। உலகத்தில் நடக்கிற எல்லா காரியத்தையும் ஆவிக்குரிய இதுல நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டும். संसार के रीति के रहने वाले हर एक बात को हम मिला போதகர்கள் எல்லாம் அப்படித்தான். அவருக்கு என்ன उनके लिए क्या है அப்படி எல்லாம் நினைக்காதுங்க. ऐसा मत सोचो। நாங்கள் அதாவது நீங்கள் சொல்லி உடனே நாங்க படுற பாடு எல்லா போதகர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்காங்க. देखो सब जो शिक्षक जो कहते हैं ஐயா उसे அதுக்காக पहचाना। சரின்னு சொல்லிட்டு ஆண்டவரே மக்கள் அதனை பாதுகாத்து கொள்ளும். आपके लोगों को संभालो। நல்ல சமாதானத்தை கட்டளிட்டு நல்ல ஐக்கியம். நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. ஐயா உடனே ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லுவேன். நான் உடனே அவர் ஃபோன் வந்தோடனே எப்போ ஜோம் பண்ணுவேன். कभी भी उनका நான் ஆஃபீஸுக்கு வந்தோடனே மெசேஜ் பண்ண ஐயா வேண்டாம் ஐயா அதனை இப்போ எல்லாம் சாம் ஆயிட்டு நீங்க ஃபோன் பண்ணி எதுவும் கேட்டுறாதுங்க. आप अभी आप पूछो मत फोन कर सब ठीक हो गए। ஒரே சிரிப்பு हंसी आ गई। ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. நாங்கெல்லாம் இறைவனிடத்தில்
அதாவது ஜெபம் பண்ணுகிறவர்களாக प्रार्थना के जो मतलब We परमेश्वर are- நாங்க உங்களுக்கு கவுன்சிலர்ஸ் உங்களை வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு உங்களை அப்படி நடத்தி செல்கிறவர்களுக்காகத்தான் நாங்கெல்லாம் அதனை जिस ஏற்படுத்தப்பட்டிருக்கோம் प्रकार परमेश्वर आपको कहते हैं उसी के द्वारा हम नियुक्त किए हुए हैं। உங்க நீங்க வந்து எவ்வளவு தூரத்துக்கு கோஆபரேட் ஆக आप कितने अधिकतर அப்படி நீங்க கோஆபரேட் ஆக இருந்து செய்யும் போது कैसा तुम ग्रहण कर நாங்கள் रहे हो, மகன் மகிழ்ச்சியோடு இந்த ஊழியத்தை செய்யவும் आनंद के साथ इस सेवा करें। இறைவனுடைய சன்னிதானத்திலே परमेश्वर के साथ நாங்கள் நல்ல கணக்கு கொடுக்கிறதற்கு எங்களுக்கு அது ஏதுவாக இருக்கும் अच्छे की हिसाब देने के समान वो हमारे लिए होगा। ஐந்தாவது காரியம் अच्छी बात சபை कलेशिया சபை என்று சொல்லப்படுகிற நீதிமொழிகள் 27:17 नीति वचन 27 उसकी 17 அயன் ஷார்பன்ஸ் அயன் जो लोहे के समान। இங்கே என்ன நாம் அறிந்து கொள்ள வேண்டும் यहाँ पर हम क्या पहचाना है? நீதிமொழிகள் 27:17 27 उसकी 17 போதும் இரும்பு இரும்பை கருக்கிடும் जैसे लोहे लोहे को चमका देता है। உன்னுடைய விசுவாசி तुम्हारा विश्वास ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு एक विश्वासी और நல்ல एक புத்திமதி अच्छे நல்ல बुद्धि, காரியங்கள் अच्छे बात தவறுனா இது தவறு गलत तो ये गलत நம்ம இப்படி இருக்கணும் ऐसे हम சொல்லிட்டு அவர்களை கருக்கெடுக்கிற காரியத்திலே நாம் இருக்கிறோம் ऐसे उसके बारे पर हम है। சாங்டிஃபிகேஷன் என்று சொல்லப்படுது பரிசுத்தமாக்குதல் என்று சொல்லப்படுகிறது पवित्रता के मतलब இட் இஸ் எ கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் ஆகும் ये एक कम्युनिटी की जो पूरी बात है, ஒரு ப்ராஜெக்ட் ஆண்டவர் ஒரு ப்ராஜெக்ட் அதாவது இந்த உலகத்திலே ஸ்தாபிச்சிருக்கிறார் प्रोजेक्ट की स्थापन किया இயேசு है। கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் எல்லாம் காணப்படுகிற திருச்சபையோடு அதன் ஐக்கியம் கொண்டிருக்கவும் यीशु मसीह के द्वारा जो कि लहू पाए उनके साथ அதிலே संगति में हम रहने, உறுப்பினராக उनके இருக்கவும் सदस्य हम रहने, அவர்கள் உறுப்பினர்களாக இருந்து அவர்கள் முழு பரிசுத்தம் அடைகிறதற்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தி மரித்தார் தவிர सदस्य रहने के लिए पूरे अपने लहू को அங்கங்க बहाओ उसके लिए। இருந்துகிட்டு நானும் பரலோகம் நீ போக மாட்டேன் मैं भी அது स्वर्ग அவன் जाऊंगा சொல்றதுனால जाऊंगा। அவன் போக போறது கிடையாது वो कहने இந்த से भी- வேதம் சொல்லுகிறத அவன் கை கொண்டா தான் அவன் போவான் वो अगर जो शास्त्र कहता है उसे पालन करे तब वो स्वर्ग जाएंगे। அதாவது ஒரு பெரிய அதாவது அந்த பேரை சொல்றதெல்லாம் எனக்கு கஷ்டமான காரியம் ऐसे नाम நான் लेना பெரிய அதாவது திலோஜன்ஸுக்கெல்லாம் அதாவது சில அப்படி சும்மா அப்படி போடுறது पड़ता है। ऐसी theological இந்த சீர்திருத்தவாதிகள் எல்லாரும் ठीक जो 1000 வருஷம் அரசாட்சி எழுத்து பிரகாரம் அதாவது உலகத்திலே அவர் ஸ்தாபிக்கப்பட போகிறது கிடையாது கால்வில் லூத்தர் அதாவது கத்தோலிக்க சபை வந்து 1000 வருஷம் அரசாட்சியை குறித்துள்ள காரியத்தை அவர்கள் நிராகரித்தவர் हजारों जो उसे शासन करने वाला उसके बारे पर இந்த பிரதர் மிஷன் உருவானுங்கிறதுல இருந்து தான் दर एंड मिशन 1000 வருஷம் அரசாட்சி என்று சொல்லப்படுகிறது அது எழுத்து பிரகாரம் இயேசு கிறிஸ்து வந்து ஸ்தாபிக்கிற உபதேசமானது உலகத்திலே அதாவது அது தெளிவாக்கப்பட்டது हजारों बात यीशु मसीह जब आए तभी स्थापन किया हुआ ये बात के बारे में लिखा। அப்போ இது இல்லைன்னு சொல்லப்படுகிற அந்த வேணா நீங்க தனியாக வந்து கேட்டா அந்த திலோஜனுடைய பேரு நான் சொல்றேன் छे तो ஆனா अकेला இப்பொழுது செய்தியில நான் சொல்ல மாட்டேன் अभी शुभ संदेश में उसे नहीं नाम नहीं किया அவருக்கு ஒரு செய்தி அனுப்புனேன் उनके लिए एक शुभ संदेश சரி அப்படியே இல்லாட்டாலும் ठीक है मान लो ऐसे ही நஷ்டம் எனக்கு கிடையாது ना, उसे नष्ट में உங்களுக்கு தான் நஷ்டம்னு சொல்லி अकेले ही नष्ट। அவர் என்கிட்ட கேட்டாரு वो मेरे से எனக்கு என்ன நஷ்டம் அது நான் விசுவாசிக்காதனால எனக்கு என்ன मैंने நஷ்டம் विश्वास नहीं किया ஆண்டவர் எப்பொழுதும் பார்த்து ஒரு மனிதனை பார்த்து परमेश्वर சொல்ல सदा உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு तुम्हारे நீ विश्वास விசுவாசிக்கிறாய் 1000 வருஷம் அரசாட்சி அதாவது எழுத்து பிரகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு तुम्हारे विश्वास- அப்படி நிகழ்ந்தா உனக்கு அதுல பிரவேசம் கிடையாது ऐसा ना लिखे तो तुम्हारे लिए நான் प्रवेश- விசுவாசிக்கிறேன் हम विश्वास அப்படி ஒண்ணு உண்டு அது நிறைவேறாவிட்டாலும் वो ना हो நான் तो அதுல இருப்பேன் मैं उसके अंदर रहूंगा। அதற்கு பிறகு ஒரு மேலு கூட கிடையாது उसके बाद कोई बात नहीं है। உன் விசுவாசம் ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து நீ விசுவாசிச்சால 1000 வருஷம் அரசாட்சி எழுத்து பிரகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு लिखा हुआ उसके समान नहीं உன் है। விசுவாசம் பிரகாரம் உனக்கு ஆக கடவுதுன்னு தான் तुम्हारे சொல்லுவார் विश्वास के நீ द्वारा அதுல பிரவேசிக்க மாட்டாய் तुम उसके द्वारा उपदेश नहीं कर सकते हो। நான் அது விசுவாசிக்கிறேன் मैं அது विश्वास- நடைபெறாவிட்டாலும் वो अगर नहीं हो तो भी இறைவனுடைய அரசாட்சியோட நான் இணைந்திருப்பேன் परमेश्वर के उससे என்ன साथ சொல்கிறீர்கள் मैं रहूंगा। क्या कहते हैं उसके बारे पर? அது தர்க்க சாஸ்திரம் அதாவது அதனால தான் நான் சபையார்களுக்கு இதை சொல்லிட்டு இருக்கிறேன் इसके द्वारा ही मंडली को ऐसे बात कहलाता है। இதெல்லாம் நீங்கள் கற்று இருக்க வேண்டும் ये सब आप पढ़ के பெரிய रहना है। எழுத்தெல்லாம் எழுதுவாங்க बड़े அதுக்கு बड़े அதாவது சபை சரித்திரத்துல இருந்து மேற்கோள் காட்டுவாங்க கோடு அதாவது கோள் காட்டுவாங்க மேற்கோள் காட்டுவாங்க அந்த அவர் இப்படி எழுதியிருக்கிறார் இப்படி இந்த உபதேசத்தை ஸ்தாபித்தவர் புனிதர் அகஸ்தின் ஆகும் 1000 வருஷம் அரசாட்சி எழுத்து பிரகாரம் இல்லை என்று சொன்னவர் அகஸ்தின் ஆகும் ये जो लिखा हुआ अगस्त्य है इसे बात அவர்கள் நல்ல காரியம் சொல்ல தீமையான உபதேசங்களும் மனிதர்கள் மூலமாக அதாவது உலகத்திலே பரப்பப்பட்டது एक बुरे उपदेश भी ऐसे कर சரி संसार அது में வேற कहा। சப்ஜெக்ட்
ठीक है उसके நீங்கள் சபையோடு அயன் ஷார்பன்ஸ் அயன், जो இரும்பானது இரும்பை கருக்கும். लोहा நாம் लोहा வந்து को இணைந்து चमका। இருந்தால் यदि हम उनके साथ நம்மில் मिले, பரிசுத்தம் உண்டாகும். हमारे पवित्रता होगी। ஆறாவது ஆவிக்குரிய புத்தகங்கள். आत्मा நான் की இப்பொழுது ஒரு पुस्तक, புத்தகம் வாங்கியிருக்கிறேன். अभी एक पुस्तक ரீடிங் ஸ்கிரிப்சர் வித் ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் என்று சொல்லி. रीडिंग जो आत्मा के पढ़ने की उस पुस्तक वहाँ पर है। கிறிஸ்டோபர் ஏ ஹால் என்று சொல்லப்படுகிறவர் எழுதியிருக்கிறார். क्रिस्टोफर उसके बारे में वो लिखा हुआ அதுல है। ஈஸ்டிலே உள்ள 4 சபைபிதாக்களும், ईस्ट में जो मंडली வெஸ்டிலே இருக்கிற 4 சபைபிதாக்களும், और जो दक्षिण में लिखा है वो चार அவர்கள் ஏன் சபைபிதாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள்? कलीसिया के पिता அவர்களுடைய எழுத்து வேத விளக்கத்தை நாம் அவர்களோடு சேர்ந்து எப்படி நாம் வாசித்து வேதத்துடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், लिखावट के बदले हम पैसे उसे पहचान அப்படி சபைபிதாக்கள் என்று சொன்னா சபை மதர்ஸ் கிடையாதா? அதாவது அதுல அருமையாக எழுதியிருக்கிறார். वो ठीक से वहाँ पर लिखा है। எங்க வேர் ஆர் தி சர்ச் மதர்ஸ் என்று, कहाँ कलीसिया के தாய்மார்கள், माता, சபையின் தாய்மார்கள் இல்லையோ कलीसिया के क्या माता कोई नहीं है? என்று அதுல அருமையாக அவர் எழுதியிருக்கிறார். ऐसे करके அதை நான் இன்னும் முடிக்கவில்லை. अभी तक नहीं இப்பொழுது அங்கெங்கேயும் அதாவது பார்த்து வாசிச்சுட்டே இருக்கேன். उधर इधर कर देखकर उसे पढ़ रहा है। இப்படி எல்லாம் நாம் நம்முடைய முற்பிதாக்கள் हमारे जो मूल पिता சபையில இருந்தவர்கள் कलीसिया में रहने वाले, அவர்கள் எழுதியிருக்கிற இதுல பல குறைபாடுகள் वो இருந்தாலும் लोग लिखा हुआ उसमें अगर कुछ कमियां हो तो காலத்திலே வேதத்தை குறித்துள்ள அறிவு எப்படி அவர்களுக்கு இருந்தது उस काल पर शास्त्र के बारे में किस प्रकार ज्ञान था। அதிலே ராம்சே என்று சொல்லப்படுகிறவர்கள் रामसे करकर இவர்கள் சபைபிதாக்கள் என்று எப்படி அங்கீகரிக்கப்படுகிறார்கள் என்று 4 கிரைட்டீரியா அவர் கொடுத்திருக்கிறார். कलीसिया के बारे में कैसे एक 4 किस्म के बात उन्हें दिया ஒன்று है। ஆன்டிக்யூட்டி என்று சொல்லப்படுகிறது. पहले एक एंटी क्रिटी कर அக்காலத்திலே இருந்த இந்த நபர்கள் उस काल से रहने எல்லா वाले சபைகளிலும் அவர்கள் பெயர் பெற்றவர்களாகவும், हर एक मंडली में वे लोग नाम पाए हुए थे। அந்தந்த இலாகால ப்ராவின்ஸ்ல இருந்த பெரிய பெரிய பிஷப்மார்கள், बड़े बड़े वो बिशप लोग जो है சபையை நடத்தினவர்கள் இவர்களுடைய செய்தி இவர்களுடைய எழுத்தை மேற்கோள் காட்டி சபைக்கு சொன்னதை कलीसिया को जो सभी को कलीसिया में लिखा वो हर एक बात को அவர்களுடைய दिखाकर எழுத்திலே காணப்பட்டு இருக்கிறது. उनके जो लिखा அதனால் लिखा है இவர்கள் சபைபிதாக்கள் என்று இவர்கள் அங்கீகாரம் பெறுகிறார்கள். कलीसिया के पिता कर ग्रहण करते हैं। இரண்டாவது காரியம், दूसरी बात, அந்த பிதாக்களுடைய வாழ்க்கை நெறி வந்து பரிசுத்தம் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. वो पिता के द्वारा उनकी जो पवित्र उनकी जिंदगी पर हुई, அந்த காரியத்தை அவர் எழுதி உணர்த்திருக்கிறார். वो कार्य को लिखकर हमें बताते அப்படி हैं। ஒரு 4 காரியத்தை 2 காரியங்கள் மறதியாக இருக்கிறது. ये 2 कार्य अगर भूल गया है, நான் ஸ்பெஷலாக சில கிளாसेस எடுக்க வேண்டியதாக कुछ இருக்கு. अगर स्पेशल ऐसे क्लास लेना है, நாம் இதெல்லாம் சேர்ந்து தான் நாம் வேதத்தையும் நம்முடைய சரித்திரம் ये सब இதை நாம் हमें அறிந்து கொள்ள रखकर வேண்டும். चरित्र ये बात को हम पहचानना है। ஆண்டவருக்கு மகிமை परमेश्वर உண்டாவதாக. के नाम की महिमा அதுல இவர் வந்து பல எழுத்துக்கள் எழுதி ஏன் இவர் சபைபிதாக்கள் வரிசையில வரமாட்டிருக்கிறார் அதுடைய ரீசனும் அவர் ऐसे கொடுத்திருக்கிறார். ये कलीसिया के पिता क्यों नहीं उसके भी रीजन वहां पर लिखा சபை है। தாய்மார்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். कलीसिया के माता भी कहलाने वाले हैं। அவர்கள் எதற்கு இந்த பட்டியலில் வரவில்லை என்று क्यों ये इसमें नहीं அதனுடைய आएगा, காரணத்தையும் அவர் எழுதியிருக்கிறார். उसके कारण को भी वो लिखा है। இப்படி எழுத்தாளர்கள் எல்லாம் சும்மா அதாவது அவர்களுடைய புத்தி அதாவது அதுல போடுறதற்காக इसे எழுத उनके ज्ञान को वहां पर डालने नहीं, அவர்கள் ஓப்பனாக அவர்கள் என்னது என்னது இது தவறு என்று எல்லாமே அதாவது எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறார். क्या गलत क्या सही ऐसी सब बात को बताए। ரீடிங் ஸ்கிரிப்சர் வித் ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் पढ़ने के लिए அந்த मसीह के புத்தகம் पवित्र கிடைச்ச கிறிஸ்டோபர் ஏ ஹால் எழுதின அந்த புத்தகத்தை நூலை வாங்கி வாசிக்கவும். उस पुस्तक को लेकर இந்த जब मैं மாதிரி पढ़े, ஆவிக்குரிய புத்தகங்களை நாம் வாசிக்க வேண்டும். आत्मिक की जो वाक्य ஏழாவது पुस्तक है, ஜெபம் सातवीं, செய்ய வேண்டும். प्रार्थना करना है। பிரார்த்தனா என்று சொல்லப்படுகிறது. प्रार्थना के मतलब இட் இஸ் எ வார், WAR. वो हमारे लिए एक वॉर के समान है। யுத் युद्ध करना, வார் என்று சொல்லுகிறோம். हाँ एक युद्ध करना। W என்று சொல்லப்படுகிறது W के मतलब வாட்ச். देखना। யுத்தம் வரும்போது முதலாவது கண்காணிப்பார்கள். जब युद्ध आएगी तब हम देखना எந்தெந்த है இடத்திலே இருந்து பதுங்கி இருக்கிறார்கள் என்று அவர்கள் காண்பார்கள். किधर किधर वे लोग छुपे हुए कर पहले वो देखेंगे। இவர்கள் வந்து ஆக்டிவாக இருப்பார்கள். ये ஏ कभी என்று भी சொல்லப்படுற ஆக்டிவ்னஸ். एक्टिव एकदम रहेंगे। அதுக்கு பிறகு வந்து ஆர் என்று சொல்லப்படுகிறது வந்து ரெவலேஷன். और बोलेगा तो प्रकाशित बात, ஆண்டவர் நமக்கு காண்பிக்க வேண்டும். परमेश्वर हमें உனக்கு दिखाए। குழி இங்கே இருக்கிறது, ये तुम्हारे लिए यहाँ உனக்கு पर, இடையூறு இங்கே இருக்கிறது, तुम्हारे लिए रुकावट वहाँ पर உன் है, வாழ்க்கைக்கு இவன் இடராக இருக்கிறார். तुम्हारी जिंदगी पर இந்த ये ரெவலேஷன் இல்லாதவர்கள் ये प्रकाशित இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே ஜெயம் கொள்ள முடியாது. आत्मिक इसमें जीवन नहीं पा सकते ஜெபம் हैं। என்று சொல்லப்படுகிறது இட் இஸ் எ வார். प्रार्थना की एक वॉर युद्ध है। இதை நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ये अच्छे से We should लिखकर watch. ये हम Be देखना, active,
एकदम Get revelation. और अगर ஆ, प्रकाशित இந்த लेना। அடிப்படையிலே அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி வாய்ந்த கிறிஸ்தவனாக இருப்பீர்கள். इसके हिसाब से ही तुम्हारी जिंदगी में जीवंत पाए मसीह के समान நாம் होगे। சேர்ந்து வேதத்தை வாசிப்போமாக, शास्त्र हम मिलकर हम சேர்ந்து पढ़े, ஆத்மாதாயம் செய்து நாம் புரஸ்காரை பெற்றுக் கொள்வோமாக, मिलकर आत्मा की जीवंत पाकर उसे हम पाले, நாம் சேர்ந்து வெற்றி வேந்தர்களாக मिलकर हम विजयंत पाए, இறைவனுடைய பரலோகத்திலே கடந்து சென்று வீட்டிருப்போமாக. परमेश्वर के स्वर्ग राज पर हम जाकर प्रवेश करें। Success is ours. वो जो उसकी जीवंत We will हमारी win. हमारी जो जीवन We will be victorious. वो हम आकर विजय In the पाए, end, we will be victorious. हम आकर उसे विजय पाए। நமக்கு ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து हमारे जो जीवन நம்மோடு देने वाला இருக்கிறார். मसीह वो हमारे साथ है। உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு संसार இருப்பார் के अंत तक में என்று तुम्हारे ஆண்டவர் संग சொல்லுகிறார். ऐसे परमेश्वर कहता இப்படியே है, வெற்றி வாய்ந்த கிறிஸ்தவர்களாக ऐसी जीवंत पाए मसीह के समान திருச்சபையார்களும் கலேசியா. இந்த செய்தி கேட்கிறவர்களும் इस இருப்பீர்களாக. वचन को सुनने The के समान। problem is sin. ये जो मसीह का God जो is है पाप, God has given us good promises परमेश्वर ने अच्छे वादा को दिया है, and we got 7 partners जो हमारे के 7 लोगों को so that हमारे we साथ can be दिया। victorious. वो हमारे लिए जीवन இறைவனுடைய थे, வார்த்தை, वो परमेश्वर के वचन, இயேசுடைய பிரசன்னம், परमेश्वर के प्रसन्नता, பரிசுத்தாவியானவருடைய வல்லமை, पवित्र आत्मा की सामर्थ, சப போதகர்கள், कलेशिया के शिक्षकों, நல்ல புத்தகங்கள், अच्छे पुस्तक, ஆவிக்குரிய புத்தகங்கள், ये इसे हमें அது दिया। மாத்திரமல்ல ஜெபம். वो केवल नहीं प्रार्थना, இந்த ஜெபம் ஒரு போராகும். ये प्रार्थना एक युद्ध है। You watch, हम अगर देखना be है, active, हम अगर एक एक्टिव के समान रहना है, get the revelation of God. वही ये प्रकाशित ஆண்டவருடைய தேவ தரிசனத்தை பெற்று வாழு. परमेश्वर के दर्शन को पाकर हम உனக்கு जिंदगी, உன் வாழ்க்கைக்கு உன் குடும்பத்துக்கு எங்க குழி இருக்கிறது நான் உன்கிட்ட சொல்லக்கூடாது. हमारे जिंदगी के कौन सा எல்லாரும் गड्ढा है कर कर எனக்கு मैं ஒரு तुम्हें- தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுங்க ஐயா. परमेश्वर இந்த மாதிரி एक नबोध புத்தி கட்ட ஜனங்களாகத்தான் இப்பொழுது அதாவது ऐसे இருக்கிறாங்க. नर बुद्धि के समान, அதற்காக ஒண்ணு ஆண்டவர் சபையிலே அதாவது தீர்க்கதரிசிகளை வைக்கல. उसके लिए परमेश्वर को कोई नबोध को नहीं रखा है मंडली में। தீர்க்க தரிசன வரமும் नबोध की जो वरदान, தீர்க்க தரிசியும் என்ற ஒரு தலைப்பிலே நான் சீக்கிரமாக பேசுவேன். जो नबोध के बारे में, उसके बारे में ஜெபம் एक संदेश செய்யுங்கள். प्रार्थना தெளிவாக பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் செய்கிற தவறு प्रार्थना करो ठीक से। ये लोग को जो पाए எங்கே गलत, அவர்கள் தவறி இருக்கிறார்கள் என்று நான் சொல்லுவேன். कहीं पर वो गलत அதை काम எப்படி சீர்படுத்தி कैसे ठीक करना, சபைகளிலே அது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லி कलेशिया में उसे लागू கர்த்தர் करना அந்த है। கிருபையை புதிய எருசலேம் சபையார்களுக்கு தரவும் परमेश्वर से अनुग्रह नहीं जैसे हम गलेशिया वाले को தம் दे, ஊழியர்களை सेवक को ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும். परमेश्वर लेकर उपयोग करे। ஆண்டவர் ஜெயம் வாய்ந்த சபையாக நம்மை நிறுத்தும்படிக்கு அவர் வாஞ்சிக்கிறார். परमेश्वर जयवंत करके एक मंडली के समान हमें परमेश्वर चाहते हैं। அப்படியே கிறிஸ்துவானவர் சபை மேல் அன்பு கூர்ந்து ऐसी मसीह जो मंडली அது को प्रेम करे, திருவசனத்தினாலே கரைதரை அற்றதாக जो निर्दोष के समान, பரிசுத்தமும் பிழையற்ற पवित्र சபையாக और निर्दोष, தமக்கு முன்பதாக நிறுத்திக் अपने आप கொள்ளும்படிக்கு के वो खड़ा करने के நம்மில் लिए, அன்பு கூர்ந்து தம்மை அவர் கொடுத்த சபையாகும். अपने ऊपर प्रेम कर कर हमारे இதை दिया மனதிலே मंडली, கொண்டவர்களாக நாம் ஜீவிப்போமாக. इसे मन पर रखकर हम आज சீக்கிரமாக ஆலயங்கள் திறக்கப்பட்டு शीघ्र से गिरजा भवन खुला எல்லாரும் நாம் जाएगा। கூடி வந்து இறைவனுக்கு மகிமை हम செலுத்துமாக. यहाँ पर इकट्ठा होकर परमेश्वर की महिमा करें, இறைவன் புகழப்படுவார். परमेश्वर की नाम இறைவனுக்கு महिमा किया जाए। ஆராதனை செய்து முன்னேறுவோமாக. परमेश्वर की आराधना ஜெயம் करें, நம்முடையதே. जयवंत हमारी है, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर इस वचन को आशीष करें।